நான் விசுவாசிக்கிறேன். இங்கு நிற்கிற நான் ஒரு பொருட்டு அல்ல. இந்த இடத்துல தேவன் ஒருவரே நம்மை ஆட்கொள்வாராக. அவருடைய மகிமை மாத்திரம் நம்முடைய கண்கள் காணட்டும். அவருடைய ஆழமான கிரியை நம்முடைய மனதிலே அவர் செய்யட்டும். ஹல்லேலூயா. அவரே நோக்கி பார்ப்போமா? ஆண்டவரே, இன்றைக்கு என்னுடைய வாழ்க்கை அறிந்திருக்கிறேன், என் குடும்பத்தை அறிந்திருக்கிறேன், என் சூழ்நிலை அறிந்திருக்கிறேன், நான் போகிற பாதைகளை நீ அறிந்திருக்கிறேன். என்னுடைய கண்ணீரின் ஜெபங்கள் உமக்கு தெரியும். நான் பெருமூச்சோடு கதறுகிற ஜெபத்தை நீ அறிவி. நான் உம்மை நம்புகிறேன். நீர் என் தேவன், நீர் என்னை ரட்சித்தவர், என் பாவங்களுக்காக மரித்தவர், மூன்றாம் நாள் உயிரோடு எழுந்தவர், இன்றைக்கும் சர்வ வல்லமை உள்ளவராய் எங்கள் நடுவில் நிற்கிறீர். அதற்காக ஸ்தோத்திரம். இதோ உடைய கண்கள் எல்லாருடைய முகத்தையும் நோக்கி பார்க்கிறது, ஒவ்வொருடைய இருதயத்தை அதை நோக்கி பார்க்கிறது. இங்கு வந்தவர்கள் உம்மை எப்படி எதிர்பார்க்கிறார்கள்? ஆண்டவரே, எனக்கு ஒரு அற்புதத்தை செய்ய மாட்டீரோ? ஆண்டவரே, இந்த ஒரு விஷயத்தை நீ செய்து விட மாட்டீரோ? எனக்கு நன்மை செய்ய மாட்டீரோ என்ற ஏக்கத்தோடு இங்கு அமர்ந்திருக்கிற உங்களுடைய பிள்ளைகளை, உங்களுடைய ஜனத்தை சந்திப்பீராக. Glory Jesus. Thank you Jesus. இடைவிட நன்றி உமக்கு தானே, இணையில்லா தேவன் உமக்கு தானே. இடைவிட நன்றி உமக்கு தானே, இணையில்லா தேவன் உமக்கு தானே. என்ன நடந்தாலும் நன்றி ஐயா, யார் கைவிட்டாலும் நன்றி ஐயா. என்ன நடந்தாலும் நன்றி ஐயா, யார் கைவிட்டாலும் நன்றி ஐயா. நன்றி நன்றி இடைவிட நன்றி உமக்கு தானே, இணையில்லா தேவன் உமக்கு தானே. இடைவிட நன்றி உமக்கு தானே, இணையில்லா தேவன் உமக்கு தானே. என்னை கண்டீர நன்றி ஐயா, கண்ணி துடைத்தீர நன்றி ஐயா. என்னை கண்டீர நன்றி ஐயா, கண்ணி துடைத்தீர நன்றி ஐயா. நன்றி நன்றி இடைவிட நன்றி உமக்கு தானே, இணையில்லா தேவன் உமக்கு தானே. இடைவிட நன்றி உமக்கு தானே, இணையில்லா தேவன் உமக்கு தானே. பரலோக பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் மீண்டும் ஒரு விஷயம் உடைய சன்னிதானத்திலே வருவோம். உடைய சன்னிதானத்திலே நித்திய பேரின்பம் உண்டு. அந்த பேரின்பத்தை இன்றைக்கு எங்கள் வாழ்க்கையை நாங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக இன்றைக்கு நீர் எங்கள் உள்ளத்திலே கிரியை செய்வீராக. வல்லமை உள்ளவர், வல்லமையான காரியங்களை செய்கிறவர். தேசமே பயப்படாது, மகிழ்ந்து களிகூறு. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். என் ஆண்டவர் எங்களுக்கு பெரிய காரியத்தை செய்கிறவர். இப்பொழுதும் எங்களுடைய கண்கள் உண்மையே நோக்கி கொண்டிருக்கிறது. எங்களுடைய கண்கள் பிரசன்னியாரே அல்ல, எங்களுடைய கண்கள் உண்மையே நோக்கி கொண்டிருக்கிறது.
உமது கண்களிலே எங்களுக்கு தயவு கிடைப்பதாக. உமது கண்களிலே எங்களுக்கு கிருபை கிடைப்பதாக. நாங்கள் இந்த கூட்டத்தை விட்டு வீட்டுக்கு திரும்பும் பொழுது மகிழ்ச்சியோடு சந்தோஷத்தோடு தெய்வீக சுகத்தை பெற்றுக் கொண்டவர்களாக நாங்கள் வீட்டுக்கு திரும்ப எங்களுக்கு உதவி செய்வோம். இன்றைக்கு நாங்கள் குரலை மாத்திரம் கேட்கட்டும், சத்தத்தை மாத்திரம் கேட்கட்டும். மனிதனுடைய சத்தம் எங்களுக்கு தேவை இல்லை ஆண்டவரே, குரல் ஒன்றே எங்களுக்கு போகும். மகிமை கனத்து உமக்கே நாங்கள் செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்து மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. நம்முடைய தியானத்திற்கு மார்க் எழுதின சுவிசேஷம், மார்க் எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 1 5 வசனம் வரைக்கும் வாசிக்க. അവൻ പിന്നെയും പള്ളിയിൽ ചെന്നു. അവിടെ വരണ്ട കൈയുള്ള ഒരു മനുഷ്യനുണ്ടായിരുന്നു. അവർ അവനെ കുറ്റം ചുമത്തേണ്ടതിന് ശബത്തിൽ അവനെ സൗഖ്യമാക്കുമോ എന്ന് നോക്കിക്കൊണ്ടിരുന്നു. വരണ്ട കൈയുള്ള മനുഷ്യനോട് അവൻ നടുവിൽ എഴുന്നേറ്റ് നിൽക്കുക എന്ന് പറഞ്ഞു. പിന്നെ അവരോട്, ശബത്തിൽ നന്മ ചെയ്യുകയോ തിന്മ ചെയ്യുകയോ ജീവനെ രക്ഷിക്കുകയോ കൊല്ലുകയോ ഏത് വിഹിതമെന്ന് ചോദിച്ചു. അവരോ മിണ്ടാതിരുന്നു. അവരുടെ ഹൃദയകാഠിന്യം നിമിത്തം അവൻ ദുഃഖിച്ചുകൊണ്ട് കോപത്തോടെ അവരെ ചുറ്റും നോക്കി. ആ മനുഷ്യനോട് കൈ നീട്ടുക എന്ന് പറഞ്ഞു. അവൻ നീട്ടി, അവന്റെ കൈ സൗഖ്യമായി. ഉടനെ പരീശന്മാർ പുറപ്പെട്ട് അവനെ നശിപ്പിക്കേണ്ടതിന് ഹേരോദ്യരുമായി ആലോചന കഴിച്ചു. ஹல்லேலூயா. இந்த மார்க் எழுதின நிருபம், அந்த சுவிசேஷ புஸ்தகம் நமக்கு தெரிந்த ஒரு வசனம். சுவிசேஷங்களிலே மேத்யூ, மார்க்கு, லூக்கா, ஜான், இந்த 4 சுவிசேஷங்களிலே கிறிஸ்துவை பற்றியதான உபதேசங்கள், போதனைகள், அற்புதங்கள், அவருடைய வாழ்க்கை எல்லாமே இதில் இடம்பெற்றிருக்கிறது. நீங்கள் பழைய ஏற்பாட்டை வாசிப்பதை விட புதிய ஏற்பாட்டை வாசிப்பில்லானால் உங்கள் வாழ்க்கையை மறுரூபமாயிடும். ஹல்லேலூயா. ஏனென்றால் பழைய ஏற்பாடை நீங்கள் வாசிக்கும் பொழுது அதிலே வாசிக்கிற வசனங்கள் எல்லாம் உங்களுக்கு எப்படி ஒரு எண்ணங்களை கொண்டு வரும் என்றால், அன்றைக்கு ஆபிரகாமை பார்த்து ஆண்டவர் சொன்னார், உன்னை ஆசீர்வதிக்கிறவனை நான் ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவனை நான் சபிப்பேன் அப்படின்னு சொல்லும் பொழுது நமக்கு கொஞ்சம் ஆறுதலா இருக்குது. ஏனென்றால் கர்த்தரே சொன்னாரு, உன்னை எவனா சபிச்சானா நான் சபிக்கிறேன் அப்படின்னு சொல்லும் பொழுது நமக்கு கொஞ்சம் சந்தோஷமா தான் இருக்கு. ஆனா சில நேரங்கள்ல ஆண்டவர் சபிப்பதை விட நாம் அதிகமாய் சபிக்கிறோம். நம்ம எல்லாம் பார்த்து சொல்லணும், இப்போ நான் சொல்றேன் கேட்டுக்கோ, உன் கை விளங்காது, உன் கால் விளங்காது பாரு, உன் வீடு இடிஞ்சு ஊழம் பாரு, இந்த கர்த்தர்கிட்ட நான் ஜெபம் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க போவாங்க. ஆனா இயேசு என்ன பண்ணாரு, அன்றைக்கு யெகோவா தேவன் ஆசீர்வதிக்கிறவன் சபிக்கிறவன் சகிப்பான்னு சொன்னவர், இப்ப இயேசு என்கிற வடிவத்துல வராரு, வந்து சொல்றாரு, உங்களை சபிக்கிறவரை ஆசீர்வதிங்கள். சொல்லும் போது நல்லா இருக்குது, செஞ்சு காட்டும் போதுதானே கஷ்டம். அப்போ சபிக்கிறவரை எப்படி ஆசீர்வதிக்க முடியும்? உங்களை ஒருவர் வந்து பார்த்து சொல்லுகிறார், நீ நாசமாய் போய் விடுவாய் சொல்லுகிறார். உங்களை பார்த்து சொல்லுகிறார், நீங்கள் என்ன பண்றீங்க? உடனே சொல்லுவீங்க, ஆமென், தேங்க்யூ ஜீசஸ் அப்படின்னு சொல்லுவீங்களா? இல்லை என்றால், யாரை பார்த்து நாசமாய் போவாய் என்று சொன்னாய்? நீ நாசமாய் போவாய், உன் குடும்பமே நாசமாய் போவோம் அப்படின்னு சொல்லிட்டு சாபத்தை வாய் அரைச்சிட்டு வீட்டுக்கு சோத்திரம் 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 இவை எல்லாரும் செய்து முடிப்பதற்காக ஸ்தோத்திரம் அப்படின்னு சொல்லிட்டு ஜெபம் பண்ணிட்டு உட்காரும். அப்போ வேதம் என்னை பொறுத்த வரைக்கும் வேதம் என்பது வாசிக்கிற புஸ்தகம் மட்டும் அல்ல. அப்படி வாசிச்சுட்டு
உடைய கும்பிடு போட்டு ஒரு வேதத்தை ஒரு கிஸ் பண்ணி ஆண்டவரே இந்த சங்கீதத்தின்படியே நடத்துவாரா அப்படின்னு சொல்றது இல்லை. இந்த வேதத்தை நீங்க வாசிக்க வாசிக்க வேதம் உங்கள் வாழ்க்கையிலே வந்து உங்களை அநேகர் வாசிக்க வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதைத்தான் தேவன் விரும்புகிறார். நீங்கள் கையிலே கலர் கலரான பைபிளை எடுத்துக்கொண்டு, சிஸ்டர் உங்க பைபிள் எவ்வளோ? அது சொன்னாங்க 500. ஓ 500 சூப்பரா இருக்க. பிரதர் உங்ககிட்ட இருக்கிற பைபிள் எப்படி? 1200. வேதம் உங்க கையிலே எவ்வளவு விலை கொடுத்து வேணா வாங்கியிருக்கலாம், அது முக்கியம் கிடையாது. ஆனா வேதம் உங்களை மாற்றியதா? ஹல்லேலூயா, அதுதான் முக்கியம். வேதம் உங்களை மாற்றி இருக்க வேண்டும். நீங்கள் வேதத்தை மாற்றலாம். இந்த வேதத்தை தூக்கி போட்டுட்டு இன்னொரு பைபிளை வாங்கலாம். பழசாயிடுச்சு, கிழிஞ்சிச்சு, 5 வருஷமா வச்சிருக்கிறேன் அப்படி தூக்கி போடலாம். ஆனா இந்த வேதம் உங்கள் வாழ்க்கையை மாற்ற வேண்டும். ஹல்லேலூயா. பொதுவா தேவன் என்ன விரும்புகிறார் அப்படின்னா, உங்களுக்குள்ளே விசுவாசிகளாகிய உங்களுக்குள்ளே, ஊழியக்காரர் என்று சொல்லுகிற எங்களுக்குள்ளே அவர் பிரதிபலிக்க வேண்டும். அதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், முக்கியமானது. உங்களுக்கு எத்தனை பேருக்கு தெரியும் சாது சுந்தர் சிங்? எத்தனை பேருக்கு தெரியும்? வெரி குட், குட். சாது சுந்தர் சிங் வந்து இந்தியா டு திபெத், இந்தியாவிலிருந்து திபெத் பயணமா கிட்டத்தட்ட 13 தடவை திபெத்துக்கு போறதும் இந்தியாவுக்கு வருவதும், இந்தியாவுக்கு வருவதும் திபெத்துக்கு போறதும், இப்படி 13 தடவை சென்றவர் 14வது தடவை காணாமல் போனார். அவரை பற்றி சரியாக யாரும் சொல்ல முடியல. எப்படி செத்தாரு தெரியல, கர்த்தர் எடுத்துக்கிட்டாரோ, இல்ல மிருகம் அடித்து விட்டதோ, இல்ல பனியினால் குளிர் வாடி செத்து போய் விட்டாரோ என்கிற தகவல் எதுவும் தெரியாது. ஆனா சாது சொல்லி காணாம போயிட்டார். ஆனால் அவருடைய ஊழியம் எப்படி இருக்குது தெரியுமா? ரொம்ப ரொம்ப அற்புதமா இருக்கு. இப்போ நீங்க ஊழியம்னா என்ன அப்படின்னா, நான் ஏற்கனவே சொன்னேன், ஊழியனா பிசாசு ஓடணும், அற்புதம் நடக்கணும், 4 பேர் வந்து சாட்சி சொல்லணும், கர்த்தர் எனக்கு இதை கொடுத்தாரு, ஹல்லேலூயா, அதெல்லாம் சொல்லணும். ஆனா அதுதான் பெரிய விஷயமா நம்ம நேரம். ஆனா சாது சுந்தர் சிங்குடைய வாழ்க்கையில, அவர் ஊழியத்துல பாத்தீங்கன்னா, அவர் அற்புதம் நிறைய செஞ்சதா சான்றுகள் இல்லை. ஆனால் அவருடைய போதனை கேட்டு மாறினவர்கள் அநேகர் உண்டு. அதான் ரொம்ப முக்கியம். அப்போ ஒரு தடவை ஒரு வீட்டுக்கு செல்லுகிறார். ஒரு வீட்டுக்கு சென்று கதவை தட்டுகிறார் சாது சுந்தர் சிங். அப்பொழுது ஒரு வேலை செய்கிற சிறு பெண் கதவை திறக்கிறார். கதவை திறந்த உடனே சாது சுந்தர் சிங் நிற்கிறார். இந்த பெண் அவரை பார்க்கிறார். இவர் சொல்லுகிறார், உங்கள் எஜமாட்டி எங்கே என்று கேட்கிறார். இந்த பெண் உடனே போய் உள்ளே இருக்கிற தன் எஜமாட்டிடத்தை போய் சொல்லுகிறார், யாரோ உங்களை தேடி வந்திருக்கிறார்கள் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு அந்த எஜமாட்டி கேட்டாங்கன்னா, யார், என்ன பேரு, அதை கேட்டியா? அதெல்லாம் நான் கேட்கலாமா, எப்படி இருந்தாரு? அப்ப கேட்டாங்களாம். அந்த பெண் சொன்னாலும், அவர் இயேசுவை போல. அந்த பொண்ணை இயேசுவை பார்த்துச்சா? நீங்க பார்த்தீங்களா? இல்ல நான் பார்த்தேனா? ஆனா எல்லாம் பார்த்த மாதிரி சொல்லுகிறாங்க எல்லாரும். அவர் பக்கத்துலதான் இருந்தாரு, என் சேர்ல தான் உட்கார்ந்து இருந்தாரு, பச்சை கலர் ட்ரெஸ் போட்டுட்டு வந்தாரு, வெள்ளை துணியில வந்தாரு, ஒரு ஆட்டுக்குட்டியை தூக்கின்னு வந்தாரு, மகளேனாரு, தடி எடுத்துக்கிட்டு வந்தாரு. இதெல்லாம் நமக்கு விடுற புருடா கதை. இயேசு பக்கத்துல வந்தாரு, சாப்பிட்டாரு, டிஃபன் சாப்பிட்டாரு, இதெல்லாம் புருடா, இதெல்லாம் நம்பவே கூடாது. இயேசு கிறிஸ்துவை பற்றி பலவிதமான பொய்யான தகவலை விசுவாசிகளே சொல்வதை நாம் பார்க்கிறோம். அதை அங்கீகரிக்கிறவனும் உண்டு. ஆமா உண்மைதான், அந்த சிஸ்டர் பார்த்த மாதிரி நானும் பார்த்தேன் அப்படி சொல்வதனாலே தங்களை பெரிய பக்தி உள்ளவர்களாகவும் தாங்கள் தான் ஆவிக்குரியவர்கள் என்பதை காட்டுவதற்காகவும், இந்த சபையிலேயே நான் தான் இயேசுவை பார்த்தவள்
அப்படின்னு சொல்வதற்காகவும் இது போன்ற கதைகளை விடுவது வழக்கம். ஆனால் அன்றைய நாட்களிலே ஒரு மனிதனை பார்த்து அவர் இயேசுவை போலவே இருக்கிறார் என்கிற சாட்சி இன்றைக்கு இருக்கிறதா? இன்றைக்கு இருக்கிறதா? இப்ப நீங்க யாருக்கும் போறீங்க, யார்கிட்டையும் பேசுறீங்க, நீங்க வந்து நீங்க ஒரு 15 வருஷம் விசுவாசியா இருக்கலாம், இல்ல 20 வருஷம் விசுவாசியா இருக்கலாம், இல்ல நான் 50 வருஷமாக இருந்த சபையில விசுவாசியா இருக்கலாம், நீங்க சொல்லலாம். ஓகே, நியாயமான விஷயம். ஆனால் நீங்கள் எத்தனை வருஷம் விசுவாசியா இருந்தாலும் மற்றவர்கள் காணத்தக்கதாக இயேசு உங்களில் வெளிப்பட்டது உண்டா? இயேசு தன்னுடைய வாழ்க்கையிலே நான் என்றைக்காவது பிறரிடத்திலே காட்டியிருக்கிறேன் என்கிற சாட்சி உங்களிடத்தில் உண்டா? அல்லேலூயா. அல்லேலூயா. நம்மை பார்க்கும் பொழுதெல்லாம் விரோதிகளை போல பார்க்கிறார்கள். நீங்க சொல்றீங்க, அந்த பிசாசு என்ன மறைச்சு மறைச்சு பாக்குது. பக்கத்து வீட்டு பிசாசு, அதுக்கு பேர் என்னது? பக்கத்து வீட்டு பிசாசு. எப்ப பார்த்தாலும் என்ன மறைச்சு மறைச்சு பாக்குது. நான் அப்பப்ப கட்டி கட்டி ஜெபம் பண்ணுவேன். டெய்லியும் கட்டுறாங்க, டெய்லியும் கட்டி 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 இவங்களுக்கு எங்க கயிறு கிடைக்குதுன்னு தெரியல. கட்டி 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 ஜெபம் பண்ணி பைபிள் கட்டுவதை விட கட்ட அவிழ்கள் என்று சொல்லப்பட்டது. அல்லேலூயா. நான் என்ன ஊழியம் பண்ணுவேன்னா, கட்டுற ஊழியம் இல்ல, கட்ட அவிழ்க்கிற ஊழியம். எப்ப பார்த்தாலும் கட்டுகிறேன் கர்த்தாவே, அதை கட்டுகிறேன் கர்த்தாவே, இதை கட்டுகிறேன் கர்த்தாவே, என் புருஷனை கட்டுகிறேன் கர்த்தாவே, என் பொண்டாட்டியை கட்டுறேன் ஆண்டவரே, என் புள்ளைய கட்டுறேன், என் பாஸ்டரையே கட்டுறேன் இயேசு நாமத்தினால. அப்படின்னு ஜெபம் போவோம். சில நேரத்துல பாத்துருக்கீங்களா? பாஸ்டர் ஓவரா பேசுறாரு, இயேசு நாமத்தில் பாஸ்டரை கட்டுகிறேன். இப்படிலாம் நடக்குது, எல்லா இடத்துலயும் நடக்குது. அப்போ நீங்க கட்டி கட்டி பிரயோஜனம் இல்லை. தேவன் உங்களை கட்டுவதற்காக அல்ல, கட்டை அவிழ்ப்பதற்காக உங்களை தெரிந்து கொண்டார். அல்லேலூயா. அப்போ வேதத்தை நாம் எவ்வளவு வாசித்தாலும் வேதத்தின் புரிதல் நமக்கு இல்லை. ஏன்? காரணம் என்ன? நீங்கள் உங்கள் அறிவினால் வேதத்தை தேட முயற்சிக்கிறீர்கள். உங்களுக்கு அறிவு இருக்குது அல்லவா? உங்களுக்கு எல்லாம் தெரியும்ன்ற ஒரு அறிவு இருக்கும் பாருங்க. இப்போ இங்க உட்காந்துலாம் எனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு நினைக்கிறவங்க இருப்பாங்க. யாரும் தெரியாது. இங்க இருக்கிறவங்க எத்தனை பேரோ, அங்க இருக்கிறவங்க எத்தனை பேர் தெரியாது. என்ன கூட கம்பேர் பண்ணி சொன்னா எனக்கு எல்லாம் தெரியும் அப்படி சொல்ற ஆள் இருப்பாங்க. சென்னையில் வந்துட்டாருன்னா பெரிய கொம்பா அப்படி கூட நீங்க சொல்லலாம். அந்த அறிவை வாசிப்பது வேதம் அல்ல, பரிசுத்த ஆவின் வெளிச்சத்திலே வாசிப்பது வேதம். அல்லேலூயா. நீங்கள் வேதத்தை வாசிக்கும் போது பரிசுத்த ஆவின் புரிதலோடு உங்களுக்கு வேதம் புரியுமானால், அந்த தெளிவு கிடைக்குமானால், உங்க பாதை செம்மையா இருக்கும். உங்க பாதை நேர்வழி பாதையா இருக்கும். நீங்க தடுமாற மாட்டீங்க, குழப்ப மாட்டீங்க, நீங்க சரியா நடப்பீங்க. ஏன்னா வேதத்தின் வெளிச்சம் உங்களுக்குள்ளே இருக்கிறது. ஆகவே வேதத்தை இஷ்டத்திற்கு வாசிக்காமல் இந்த ஆண்டுக்குள் முடித்து ஆக வேண்டும் என்பதற்காக வாசிக்கக்கூடாது. இன்னைக்கு சில பாஸ்டர்மார்களே சொல்லி தருகிறார்கள், வேதத்தை 6 மாதத்தில் முடிப்பது எப்படி? வேதத்தை 6 மாதத்தில் முடிப்பது எப்படி? எத்தனை பேர் கை தூக்குகிறீர்கள்னா எல்லாம் கை தூக்குதுங்க. ஏன்னா 6 மாசத்துல முடிக்கிற விஷயமாச்சு, ஈஸியா முடிச்சிடலாம். 6 மாசம் முடிச்சுட்டு நம்ம 6 மாசம் வேலையை பார்க்கலாம்ல. அதனால 6 மாசத்தில் முடிப்பது எப்படி? உடனே சொல்லித்தராங்க, உடனே இதை படிக்குது, உடனே படிச்சு முடிச்சிட்டேன். பைபிளை நான் 3 தடவை படிச்சுட்டேன், 4 தடவை படிச்சுட்டேன், 5 தடவை படிச்சுட்டேன், 10 தடவை படிச்சுட்டேன். நீ 10 தடவை வேதத்தை படித்தாலும் உன்னை பார்த்து ஒருவரும் இயேசுவை ஏற்றுக்கொள்ளவில்லையே. அல்லேலூயா. அதுதானே ரொம்ப முக்கியம். நீயும் ரோட்ல போற வர, படிக்கட்டுல ஏறுற இறங்குற, பக்கத்து விட்டு மொச்சு மொச்சு பாக்குற, சோத்திரன்னு போயிடுகிற, ஏதோ அவங்க உனக்கு ஏதோ வச்ச மாதிரி.
ஆனா உங்கள் வாழ்க்கையை அவர்கள் பார்க்கிறார்களே, இந்த பெண்ணா, இந்த சகோதரியா, ஓ அருமையான சகோதரி. இந்த பெண் என்றைக்கு பைபிளை தூக்கியதோ அன்றையிலிருந்து அந்த பெண் மிக நல்ல பெண். கெட்ட வார்த்தையை பேச மாட்டாள், சாபம் போட மாட்டாள், யாரையும் குறைவாக பேச மாட்டாள். அவ்வளவு நல்ல பெண். அப்படி யாராவது உங்களை பார்த்து சொன்னாங்களா? நீங்க சொல்லலாம், அப்படி யார் சொல்வா பாஸ்டர்? எனக்கே தெரியும் என் பௌசி எப்படிப்பட்ட பௌசி. என் மூஞ்ச பார்க்கும்போது தெரியுது நான் எப்படிப்பட்ட ஆள் தெரியுது. இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணி போறேன் வாழ்க்கையில. அப்போ வேதம் முதலாவது உங்களை குணமாக்க வேண்டும். நீங்கள் குணமான பிறகு மற்றவரை குணமாக்க வேண்டும். அல்லேலூயா. ஆகவே இப்போ காலையில நாம் விசுவாசத்தை பற்றி பார்த்தோம். காலையில் வந்தவர்களுக்கு தெரியும். இப்போ நம்ம பார்க்க போகிற விஷயம் இது ஒரு அற்புதத்தை போல்தான் இருக்கிறது. அற்புதத்தை மேற்கோள் காட்டுகிற ஒரு வார்த்தைகள், வசனங்கள் தான். ஆனா இதிலிருந்து நாம் சில விஷயங்களை கற்றறிய வேண்டும் என்று, நாம் அதை புரிந்து கொள்ள வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். சில நேரங்களிலே வேதத்தினுடைய விஷயங்களை நாம் புரிந்து கொள்ளாமல் இருப்பதற்கு நம்முடைய கண்களே நமக்கு ஒரு காரணமாக இருக்கும். அப்படி என்றால் என்ன? மாம்சீக கண்கள் அல்ல, ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட்டால் ஒழிய வேதத்தினுடைய மகத்துவங்களை நம்மால் புரிந்து கொள்ள முடியும். ஆகவே நமக்கு வேதம் ஏன் ரொம்ப முக்கியம் சொல்றோம்னா, வேதம் தான் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த வேதத்தில் இருக்கிற சத்தியம் தான் ரொம்ப முக்கியம். ஏன்னா வேதத்துல இயேசு சொன்னாரு, சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். அல்லேலூயா. அப்போ இங்க ஒரு சம்பவம் நடக்குது. மறுபடியும் அவர் ஜெப ஆலயத்துக்குள் பிரவேசித்தார். அங்கே சூம்பின கையை உடைய ஒரு மனுஷன் இருந்தான். இயேசு கிறிஸ்து இந்த ஜெப ஆலயத்துக்கு போகிற விஷயத்துல ரொம்ப தவறாம கடைபிடித்தார் ஆண்டவர். ஒருவேளை நாம கூட சர்ச்சை கட்டடிச்சிருக்கலாம், கட்டடிச்சு மேரேஜுக்கு போயிருக்கலாம், அல்லது ஊர் சுத்த போயிருக்கலாம், அல்லது வேற சர்ச்சு எப்படி இது பார்த்துட்டு வரலாம் கூட போயிருக்கலாம் கட்டடிச்சுட்டு. அதெல்லாம் இருக்கும், அதெல்லாம் வெளியில சொல்ல மாட்டோம். பாஸ்டர் கேட்டாருன்னா, முடியல பாஸ்டர், ஒரே கேரா இருக்கு, கேரு, அதனால வரல பாஸ்டர். பாஸ்டர் தெரியாது, பாவம், நீ கேர்ல இருக்கிறியா கீர்ல இருக்கிறியா தெரியாது. அவர் அப்படியே ஓகே சிஸ்டர் நான் செபிக்கிறேன், நீ கவலைப்படாதீங்க. பாஸ்டர் ஏமாத்துற விசுவாசம் நிறைய இருக்குது, அவர்கிட்ட பொய் சொல்ற ஆட்கள் நிறைய இருக்குதுங்க. நான் தான் சொல்றேன், பொய் சொல்லுகிற விசுவாசியா இருக்காத, எப்போதும் உண்மையை பேசுகிற விசுவாசியா இரு. உண்மையை பேசுவதிலும் ஆசீர்வாதம் உண்டு. அல்லேலூயா. சில பேர் இதெல்லாம் பொய்யை பேசிட்டு சொல்லுவாங்க, கர்த்தர் அறிவாருங்க, எல்லாம் கர்த்தர் அவருக்கு தெரியாது என்ன இருக்கு, என்ற கர்த்தருக்கு தெரியாது என்ன இருக்கு இந்த உலகத்துல அப்படின்னு ஊர் பூரா பொய் சொல்லிக்கிட்டே அப்படி நம்ம இருக்கக்கூடாது. இப்ப இயேசு பாருங்கள், ஆண்டவர், நம்முடைய ரட்சகர், நம்முடைய மீட்பர், சர்வ வல்லமை உள்ள தேவன் அந்த ஜெபாலயத்துக்கு போறார். மறுபடியும் ஜெபாலயத்துக்குள் வருகிறார். அதான் நீ கவனிக்கணும், மறுபடியும் ஜெபாலயத்துக்குள் வருகிறார். அப்ப மறுபடியும் வருகிறார் என்றால் அதனுடைய பொருள் என்ன? இந்த ஜெபாலயத்திற்கு இயேசு மிக மிக பழக்கப்பட்டவர். அல்லேலூயா. இப்போ நான் சர்ச்சுக்கு இங்க அடிக்கடி வந்தேன்னா அப்ப நான் என்ன சொல்லுவேன், இந்த சர்ச்சை எனக்கு ரொம்ப பழக்கங்க, பாஸ்டர் எனக்கு ரொம்ப பழக்கம், இந்த சபை எனக்கு ரொம்ப பழக்கம், அதனால அடிக்கடி கூடுவாங்க, அடிக்கடி வருவேன். அதான் அர்த்தம். அப்ப மறுபடியும் ஜெபாலயத்துக்குள் வந்தார் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இயேசு இந்த ஜெபாலயத்திலே மிக பழக்கப்பட்டத்தக்கவர். இன்னும் சொல்ல போனா இந்த ஜெப ஆலயம் நாசரேத்தில் உள்ள ஒரு ஜெப ஆலயம். அல்லேலூயா. அப்படி என்ன விளங்குதா? நாசரேத்தினுடைய ஜெபாலயம் என்று சொல்லும் பொழுது இயேசுடைய சொந்த ஊர் எது? எந்த ஊரு? இஸ்ரேலா? பாகிஸ்தான்? நம்ம ஆளுங்க யாருன்னாலும் சரி, நான் தான் கிறிஸ்தவங்களா இருந்தா கூட வச்சுக்க, இயேசு எங்க பிறந்தாருன்னா தெரியலையே, கிறிஸ்துமஸ் அன்னைக்கு தான் தெரியும்.
எப்போ கிறிஸ்துமஸ் வரும்? 25ஆம் தேதி கிறிஸ்துமஸ் வரும். அப்பதான் தெரியும். என்ன தெரியும்னா, பெத்தலகில் பிறந்தவரை போற்றி துதி இம்மானுமே. அப்பதான் தெரியும். ஓ அப்பதான், ஓ பெத்தலையில பிறந்தாரோ, நான் 3ஆவது ரூபா பிறந்தோம். நம்ம கிறிஸ்தவருக்கு அவர் எங்க பிறந்தார் வளர்ந்தார் தெரியல. இயேசு பிறந்தது பெத்லகேம், இயேசு வளர்ந்தது நாசரேத். அல்லேலூயா. அப்ப இயேசுவோட சொந்த ஊரு நாசரேத். அங்க உள்ள ஜெபாலயம் தான் அவருக்கு பழக்கப்பட்ட ஜெபாலயமா இருந்தது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அவர் ஊர்ல சர்ச்சு இருந்தா என்ன பண்ணுவாங்க எல்லாருமே? இப்போ உங்க ஊர்ல இருக்க சர்ச்சு தான் நீங்க அடிக்கடி போயிட்டு வர மாட்டீங்களா? எங்க சர்ச்சு ஐயா அப்படி சொல்ல மாட்டீங்க. அது போல இயேசு என்ன பண்றாரு? எங்க சர்ச்சு, என்னுடைய ஜெபாலயம். அதான் அடிக்கடி வர. இப்ப அவர் வரும்பொழுது இந்த ஜெபாலயத்துல 2 சம்பவங்கள் நடந்திருக்குது. ஒரு சம்பவம் என்ன என்றால், ஜெபாலயத்துக்கு வருகிறார், நாசரேத்தில் உள்ள ஜெபாலயத்துக்கு வருகிறார். வந்து இதே மாதிரி ஒரு இடம் வச்சுக்கிற ஒரு கற்பனை, இதே மாதிரி ஒரு காங்கிரிகேஷன், இதான் ஜெபாலயம். இயேசு வராரு, ஒரு புத்தக சுருள் எடுக்கிறாரு, ஏசையா என்கிற புத்தக சுருள் எடுக்கிறாரு. அப்பெல்லாம் தோல் சுருள் தான். அதை எடுத்து ஏசாயா 61ஆம் அதிகாரத்துல தம்மை பற்றி எழுதியிருக்கிற வசனத்தை அவரே தம் வாயாலே வாசித்தார். அல்லேலூயா. வாசித்து விட்டு உட்கார்ந்தார். வேதம் சொல்லுகிறது, எல்லாருடைய கண்களும் அவரையே நோக்கி கொண்டிருந்தது. எல்லாருடைய கண்களும் இப்பெல்லாம் அப்படியா சொல்லுங்க? நம்ம பிரசங்கம் பண்ணா கூட வச்சுக்கோங்களேன், நம்ம கண்ணு அப்படியே ரொட்டேட் ஆகிடும் கேமரா மாதிரி. இன்னும் இப்போதான் ஃபேனை பார்த்துட்டு இருக்கோம். இப்போதான் பேரையே பார்க்குற மாதிரி பார்ப்போம். ஃபேனு இப்போதான் தரையை பார்க்கும், மேலே பேரை பார்க்கும், இப்படி தீழே பார்க்கும், ஆளை பார்க்கும். அப்படியே சுற்றி 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 செய்தியே கோட்டை விட்டுறோம். சென்னையிலலாம் நாங்கள் கேட்போம். சென்னையில் சர்ச்சு முடிச்சுட்டு வரும்போது நாங்கள் கேட்போம், என்னப்பா சர்ச்சுக்கு போனியா? போனோம் பாஸ்டர். என்ன மெசேஜ்? அட சப மெசேஜ். அதான் என்ன மெசேஜ்? ஐயோ கலெக்டர் என்ன மெசேஜ்? அடி அடி சரியான அடியும். ஓ மெசேஜ் சொல்லியானா அடி புடி கிடி. என்ன மெசேஜ்னா, அது ஏதோ ஒரு வசனம் எடுத்தாரு. அது என்ன அது அது தெரியல. அது என்ன சொன்னாரு? ஆனா சோகா சொன்னார், நல்லா சொன்னார். இதுங்கெல்லாம் சர்ச்சுக்கு வருதுங்க. சோகா சொன்னார், உட்காந்துங்க, ஒன்றும் தெரியல. சும்மா பேன் பார்க்க வேண்டிய. அப்படி இருந்தா எப்படி வழங்கும் சொல்லுங்க? சொல்லுங்க. நம்ம அதுக்காக வரும் சர்ச்சுக்கு, பேனுக்காக வரும் சொல்லுங்க. இயேசுவின் போதனை உங்களை மாற்றக்கூடிய வல்லமை உள்ளதல்லவா? அல்லேலூயா. இப்ப நான் கத்தோலிக்கன், நான் மேரி மாதாவையே வழிபட்டவன். மேரி மாதா எனக்கு இஷ்டம். மேரி மாதாவை பார்த்தா அப்படியே பார்த்துட்டு இருப்பேன், அவங்கள மாதிரியே பார்த்துட்டு இருப்பேன், அப்படியே பார்த்துட்டு இருப்பேன். மேரி மாதா ரொம்ப பிடிக்கும். முன்னால சர்ச்சில் இயேசு போங்கி கிடப்பார் சிலுவையில், அவரை கண்டித்ததே கிடையாது. என்ன ஒருவர் கேட்டார், டேய் நீ சர்ச்சுக்கு தானே போற? ஆமா போறேன். உள்ள யாரு இருக்கா? உள்ள மேரி மாதா இருக்கிறாங்க. ஏசு எங்க கிடையாது? அது எனக்கு தெரியாது. அவர் தானே கடவுள், அதை பத்தி நீ சொல்லாத. மேரி தான் என்னுடைய கடவுள். இயேசுவாக தெரியுமா? தெரியாது. சிலுவையில தொங்கினு பரவாயில்ல, பரிதாபமா, ஓ அவர் தானா, இருக்கட்டும் பரவாயில்ல. அப்படிப்பட்ட குருட்டாட்டம் உள்ள என்ன தேவன் தெரிந்து கொண்டார். எங்க வீட்டிலேயே, எங்க ஃபேமிலியே கேத்தலிக் ஃபேமிலி. எங்க அப்பா பக்கா கேத்தலிக். நான் பைபிளை தூக்கிட்டு வெளியே போனாலே எங்க அப்பா சொல்ல, பொறுக்கி பொறுக்கி போதிக்க பைபிளை தூக்கி பொறுக்கி பொறுக்கி 10 தடவை சொல்லுவார், பொறுக்கி பொறுக்கி. ஆனா பொறுக்கியா? பைபிள் தூக்கிட்டு போறவங்க பொறுக்கியா? சொல்லிட்டு என்ன பண்ண முடியும்? நம்ம வேற வழியில். அப்பா தானே சொன்னாரு, துட்டிக்கிட்டே இருப்பார், பொறுக்கி 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 பொறுக்கி. நான் எங்க போறதுன்னு நான் வந்து பைபிள் வச்சு போயிட்டு வந்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் பல வருஷம் ஆனது. என் தகப்பன் என்னை புரிந்து கொண்டார். என் மகன் நல்ல வழியிலே போய் எல்லாரும் சொன்னார், எங்க அப்பா
என் மகனை குறித்து பெருமை அடைகிறேன். இன்றைய காலத்திலே எத்தனை வாலிப பிள்ளைகள் சிகரெட்டு பிடிப்பதும், போதைக்கு அடிமையாவதும், பெண்களுக்கு பின்னாலே போவதும், பல பழக்க வழக்கங்களுக்கு அடிமையாவதை நான் பார்த்திருக்கிறேன். ஆனால் என் பிள்ளை மட்டும்தான் வேதத்தை சுமந்து கொண்டு செல்கிறான். அல்லேலூயா. அந்த சாட்சியை எடுத்தேன். அதுக்கப்புறம் எங்க அப்பா செத்து போயிட்டாரு. 9 வருஷத்துக்கு அப்புறம் இப்ப எங்க அம்மா இறந்துட்டாங்க. ஒரு 2 இயர்ஸ் ஆகும் போது ஜான்வரி எங்க அம்மா இறந்து 2 வருஷம் ஆகுது. அவங்க என் வாழ்க்கையை பார்த்தவங்க தான். அப்போ என்னை மாற்றியது எது? இந்த வேதமே, வேத சத்தியம் தான், கர்த்தருடைய வார்த்தை தான். ரட்சிப்பு என்பது என்ன? பேர் மாற்றம் அல்ல ரட்சிப்பு. சபையை மாற்றிக்கொள்வதல்ல ரட்சிப்பு. ரட்சிப்பு என்பது உன் வாழ்க்கையே மாறுதுதான் ரட்சிப்பு. அப்ப இயேசு ஜெபாலயத்தை வருவதின் நோக்கம் என்ன உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்தேன். ஏன்னா அவர் பழக்கப்பட்ட ஜெபாலயம், அவருடைய சொந்த சபை வச்சுக்கலாம். நம்மள ஏன் சபை அப்படின்ற மாதிரி அவர் சொல்றாரு, அது அவருடைய சர்ச். அங்க ஒரு தடவை வந்து இந்த வேதத்தை வாசிக்கிறாரு. வாசிச்சு முடிச்சு எல்லாம் முறைச்சு பார்க்குறாங்க. அவர் உட்காந்துட்டாரு. அப்போ அவர் என்ன சொல்ல வந்தார் தெரியுமா? விஷயம் என்ன விஷயம் சொல்றாங்க தெரியுமா? இந்த வேதத்தில் சொல்லப்பட்டவர் யார் தெரியுமா? நான் தான் சொன்னேன். அங்கதான் சண்டை வந்தது. ஏண்டா தச்ச மகனே, யூ ஆர் த கார்பெண்டர் சன். ஒரு கார்பெண்டர் பையனி, ஒரு மரியாளுடைய பையனி, நீ வந்து இந்த வேதத்தை 61ஆம் ஏசாயால சொல்லப்பட்டவர் நீராமா? அவரை பிடித்து தர 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 இழுத்து கொண்டு மலை உச்சியிலே கொண்டு போய் அவரை தள்ள பார்த்தார். இயேசு மறைஞ்சிட்டார். அல்லேலூயா. அஸ்கான் மறைஞ்சிட்டார். அவங்களுக்கு அங்கதான் காரணம் மறைஞ்சிட்டார். இயேசு மலையில கீழே தள்ளி சாவதற்காக வரவில்லை, சிலுவையிலே மரிக்குவதற்காக வந்தார். அதனாலதான் அவரை அங்க இருந்து கிளம்பிட்டார். அப்போ ஜெபாலயத்திலே இயேசு வருகிறார் என்றால் அங்கு பிரச்சனை செய்வதற்கென்று ஒரு கூட்டம் வருகிறது, குறை சொல்வதற்கென்று ஒரு கூட்டம் வருகிறது, எல்லாத்துக்கும் தப்பை கண்டுபிடிக்கிற ஒரு கூட்டம் வருகிறது. இவங்க சபைக்கு வருவது நோக்கம் என்ன? இவங்க என்ன அப்படி பாடுறாங்க, இவங்க என்ன அப்படி வர்ஷிப் பண்றாங்க, இவங்க என்ன அப்படி பிரசங்கம் பண்றாரு, இதே இப்படி உட்கார்ந்துக்குது, சர்ச்சையும் அப்படிங்குது. இதெல்லாம் குறை சொல்றதுதான் இவங்களுடைய நோக்கம். இங்கே சபைக்கு வந்து கர்த்தரை காணவில்லை, வேறு காரியங்கள் கிடைக்கிறதா என்பதை ஆராய்ந்து கொண்டிருப்பார். அது நம்முடைய வேலை அல்ல. சொல்ல போனால் ரட்சிக்கப்பட்டவருடைய வேலை அது அல்ல. அப்போ இயேசுக்கு மிக மிக ஒரு எதிராய் செயல்பட்ட ஒரு கூட்டம் எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த பரிசேய கூட்டம் தான். இந்த பரிசேய கூட்டம் இயேசு கிறிஸ்துவ என்ன குத்தம், உக்காந்தா குத்தம், பேசினா குத்தம், பைபிளை வாசித்தா குத்தம், நடந்து போனா குத்தம், அற்புதம் செஞ்சா குத்தம், அப்படி எல்லாத்துக்கும் குற்றம் கண்டுபிடிக்கிற ஒரு கூட்டம். உடனே நீங்க நினைக்கலாம், அவங்க அப்படி இருப்பாங்க, நாங்க அப்படி இருக்க மாட்டோம் என்று நீங்க சொல்லலாம். இங்கேயும் பரிசேயர்கள் இருக்கத்தான் செய்கிறார்கள். இங்கு சில பரிசேயர்கள் இருக்கலாம், இங்கேயும் சில பரிசேயர்கள் இருக்கலாம். அது எப்பொழுது தெரியும்? இன்னொருவரை குறை சொல்லி இவனை விட நான் பரவாயில்லை என்று யார் சொல்லுகிறார்களோ அவர்கள் தான் பரிசேயர்கள். நீ என்ன ஜெபிக்கிற? ஜெபமே நல்ல உப்பு சப்பு இல்லாம ஜெபம் பண்ற. நான் பண்ற பாரு இப்ப ஜெபம். ஓ சபா பாபா 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 கத்தி பயங்கரமா ஆர்ப்பாட்டம் பண்ணி உருண்டு பரண்டு அப்படி எப்படி இருக்கு ஜெபம்? அப்படி பண்ணாதான் ஜெபம். தங்களை மேன்மையாய் காட்டுகிறவர்கள், தங்களை எப்போதும் உயர்த்தி காட்டுகிறவர்கள், சபைக்கு வந்தால் முன்னாக உட்கார வேண்டும் என்று நினைக்கிறவர்கள், சபைக்கு வந்தால் எல்லாரும் என்னை தான் பார்க்க வேண்டும் என்று நினைக்கிறவர்கள், தன்னைத்தான் புகழ வேண்டும் என்று நினைக்கிறவர்கள், எல்லாருடைய கண்களும் என்னையே பார்க்க வேண்டும் என்று நினைக்கிறவர்கள்,
கூடுமானால் போதகரையே குறை சொல்லக்கூடிய கூட்டங்கள். அல்லேலூயா. பாஸ்டரையே குறை சொல்லும். அல்லேலூயா. இதுக்கு பேர் தான் பரிசேயர் கூட்டம். அப்போ இயேசு இந்த பரிசேயர் கூட்டத்தை எப்படி சமாளித்தார், எப்படி எல்லாம் எதிர்கொண்டார் அப்படின்னு பார்க்கும் பொழுது நம்முடைய ஆவிக்குரிய இன்றைய கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு அது அவசியமாய் இருக்கிறது, மிக அவசியமாய் இருக்கிறது. நீங்கள் அற்புதங்களை மாத்திரம் படித்து விட்டு இயேசுவே இந்த அற்புதத்தை செய்ததை போல எனக்கும் செய்வீராக என்பது மட்டுமல்ல கிறிஸ்தவ வாழ்க்கை. நான் இப்போ சொல்லுகிறேன், சரீரம் மாற்றமல்ல, மனம் மாறுவதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. அற்புதம் நடக்கலாம், நடக்காம போலாம். நான் இப்போ சொல்லுவேன் ஆண்டவர்கிட்ட, நீங்க எனக்கு அற்புதம் செஞ்சாலும் சரி, செய்யாவிட்டாலும் நீர் என் தேவன். அல்லேலூயா. இதுதான் என்னுடைய தாழ்மையான அந்த வார்த்தை. எப்பவும் இன்ன வருஷமும் தான் சொல்லுகிறேன். யாரா என்ன கேட்பாங்க, ஏதாவது ஆண்டவர் அற்புதம் செஞ்சாரா அப்படின்னு கேட்பாங்க. நான் ஒண்ணு கதைலாம் விட மாட்டேன், உண்மையே சொல்லுவேன். ஒன்றும் செய்யலையே அப்படிலாம் சொல்லக்கூடாது, அவிசுவாசமா பேசக்கூடாது. நான் ஏன் அவிசுவாசமா பேசுறேன், உண்மையை தான் பேசுறேன். அவர் அற்புதம் செய்யல, இப்ப என்ன ஒண்ணுமே செய்யலையா? ஆமா, ஒண்ணுமே செய்யல. நீ என்ன அற்புதம் நினைக்கிற? நான் கேட்பேன், நீ என்ன அற்புதம் நினைக்கிற அப்படின்னு அவன் ஒழிப்பான். அவங்களோட அற்புதம் என்னன்னா, நான் காலையில சொன்ன மாதிரி காரு பங்களா அப்படி வந்தாவா காட்டுறது, அந்த மாதிரி இருந்தா அதான் அற்புதம். வாழ்க்கையில பெரிய அற்புதம் செஞ்சுட்டாராம். நான் சொன்னேன், எனக்கு அற்புதம் செஞ்சுட்டாரு. அதான் கேட்கிறேன், சொல்லுங்க என்ன அற்புதம்? என் வாழ்க்கையை மாத்திட்டாரு. என் லைஃப் என்னைக்கு சேஞ்ச் ஆச்சோ அதை விட வேற என்னங்க அற்புதம் இந்த உலகத்துக்கு? அல்லேலூயா. வாழ்க்கை மாறுதாங்க அற்புதம். அதை செய்யக்கூடிய தேவன் தான் இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. ஒரு அம்மா உத்தரப்பிரதேசம் ஊபி, உங்களுக்கு தெரியும், நார்த் சைட்ல ஒரு அம்மா ஒரு சாட்சி கொடுத்த ஒரு வீடியோ வாட்ஸ்அப்ல வந்தது. அந்த பெண்ணு விபச்சார பெண், மகிந்தரமா பேசுறா. சாட்சி சொல்லும் போது அந்த பெண் சொல்றா, பயப்படவே இல்லை, சொல்றா, நான் விபச்சாரி, பல ஆண்களோடு தகாத உறவு செய்தவள், இப்படிப்பட்ட கேடுகட்ட என்னை, என் வாழ்க்கையை இயேசு மாற்றினார். இந்த சாட்சி சபையில கேட்டிருக்கீங்களா? யாராவது நீங்க எழுந்து வந்து, நான் ஒரு விபச்சாரி, என்னை கர்த்தர் மாற்றினார் அப்படின்னு கேட்டிருக்கீங்களா? நான் ஒரு கொள்ளக்காரன், கர்த்தர் என்னை மாற்றினார் சொல்லியிருக்கீங்களா? நான் ஒரு திருட்டு பையன், நிறைய திருடுவேன், கர்த்தர் இன்னைக்கு என்னை மாத்திட்டார் சொல்லுவீங்களா? இப்ப சொல்ற சாட்சி தான் என்னது? கர்த்தருடைய பரிசுத்த ஸ்தோத்திரம், நான் இப்படியாக ஜெபித்தேன், ஆண்டவர் எனக்கு ஒரு டிவியை வாங்க கிருபை செய்தார். டிவி வாங்க கிருபை செஞ்சார். எனக்கு 24 நேரம் பார்த்துக்கிட்டு, அதுவும் சாதாரண டிவி அல்ல, பெரிய டிவி. அதாவது பக்கத்து வீட்டுல கூட கிடையாது, எங்க வீட்டுல தான் பெருசு. அல்லேலூயா. இன்னொன்னு பார்ப்போம், நீ தான் சொல்வியா, நான் சொல்றேன், அது எழுதணும். கர்த்தருடைய பரிசுத்த ஸ்தோத்திரம், கர்த்தர் இப்படியாக எனக்கு 15,000 ரூபாயில பட்டுப்புடவை வாங்க உதவி செய்யறார். அல்லேலூயா. ஒன்று அதுவும் ஓஹோ. இன்னொன்று பார்ப்போம், நான் சொல்றேன், அடுத்தது நான் சொல்றேன். இப்படி போட்டோ போட்டுன்னு சொல்லுங்க, சோஃபா கொடுத்தாரு, டிவி கொடுத்தாரு, அது கொடுத்தாரு, இது கொடுத்தாரு. என்ன மாற்றம் அங்கே? ஒன்றும் இல்லைங்க. இப்படி ஒரு சாட்சியை கேட்கணும். விபச்சாரத்தில் இருந்த என்னை கர்த்தர் மாற்றினார், திருடி கொண்டிருந்த என்னை கர்த்தர் மாற்றினார், கொலை செய்த என்னை கர்த்தர் மாற்றினார், அநியாயங்களை செய்து கொண்டிருந்த என்னை கர்த்தர் மாற்றினார், சமுதாயத்திலே துரோகி என்று சொல்லப்பட்ட என்னை கர்த்தர் மாற்றினார். இதுதான் வாழ்க்கை. இதுக்கு கேட்டா அற்புதம் சாட்சின்னு சொல்லலாம். சென்னையில எல்லாம் சாட்சி காமெடியா, சென்னையில இங்க எப்படின்னு தெரியல, நான் சாட்சி கேட்டதில்லை. எங்க சென்னையில காமெடியா சொல்லுவோம், ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம், ஆண்டவரே நான் பிரியாணி சாப்பிடணும்னு ரொம்ப நாள் எதிர்பார்க்கிறேன், ஆண்டவரே எனக்கு பிரியாணி எப்படியாவது பிரியாணி வாங்கி கொடுக்கணும். இது வேற எப்படி கேட்கு ஆண்டவர்கிட்ட போயிட்டு பிரியாணி வேணுமா அவர்கிட்ட? அவர் தலைப்பக்கட்டு பிரியாணி வச்சுட்டு கிடையாது, அதை கேட்குது பிரியாணிக்காக வேணும். திடீரென்று யாரும் கதவை தட்டினாங்க. இது கதை மாதிரி சொல்லணும், நம்மளாம் அப்படி பாக்குற மாதிரி. கதவு தரணும், யாரோ ஒரு தூக்குல குண்டால எடுத்துட்டு, சிஸ்டர் பிரியாணி மீந்துச்சு, அதை அவங்க கொடுத்துட்டு போறோம். ஓ ஹalleluya ஹalleluya.
கர்த்தர் நல்ல ஒரு கிருபை என்றும் உள்ளது. தூக்க பார்த்தோன்னு சொல்லுது, கர்த்தர் நல்ல ஒரு கிருபை என்றும் உள்ளது. பிரியாணி சாப்பிட்டு அதுல பிரியாணில எத்தனை லெக் பீஸ் இருக்குதுன்னு சொல்லுது. அது இத்தனை லெக் பீஸ கர்த்தர் கொடுத்தாரு. கர்த்தர் என்னை ஒரு நாள் கைவிடலை. சிங்கக்குட்டிகள் தாழ்த்தெடுத்து பட்டினியாய் கிடக்கும், என்னை கர்த்தரிக்கும் ஒரு நன்மை குறைபடாது என்ற ஒரு பிரியாணிக்கு. நாளை காஞ்சி போயிட்டீங்கன்னா சோத்திக்கே வயிறுனா அப்ப சொல்வியா சிங்கக்குட்டிகள் பட்டினியா கிடக்கும் அப்படி சொல்ல மாட்டேன். நான் பட்டினியா இருக்கிறேன், சிங்கக்குட்டிகள் நன்றாக இருக்கிறது அப்படி போயிடும் வசனம் வேற மாதிரி. அப்படிலாம் சொல்லக்கூடாது. சாட்சி உங்கள் வாழ்க்கையிலே உங்கள் குணம் மாறியதை சொல்ல வேண்டும், உங்கள் கெட்ட சிந்தை மாறியதை சொல்ல வேண்டும், உங்களுடைய கெட்ட செய்கைகள் மாறியதை சொல்ல வேண்டும். இதுதான் சாட்சி. இந்த சாட்சி அநேகரை பக்தி விருத்திக்குள் கொண்டு வரும். அவர்களும் அதே சாட்சி கொடுப்பார்கள். ஆண்டவரே அந்த சகோதரியை மாத்துனீங்களே, என்னையா மாத்த கூடாது. அல்லேலூயா. அதுதான் இப்போ இயேசு ஜெபாலயத்துக்குள் வந்து என்ன பிரச்சனைக்குள்ள அவரை பாருங்க. நன்மை செய்கிற அவருக்கு அவ்வளவு பாருங்க. நம்ம எல்லாம் டெய்லி நன்மை செய்யறோமா? முடிஞ்ச கிறிஸ்துமஸ் அன்னைக்கு கொடுப்போம், அவ்வளவுதான். சிஸ்டர் கேக்கு கலகல முறுக்கு இந்தாங்க, அது அப்படி பார்க்க எண்ணி பார்க்க, கலகல எண்ணி பார்க்க, அது வேற. எத்தனை முறுக்கு எண்ணி பார்ப்போம். கஞ்ச பிசை 4 முறுக்கு வச்சுக்கிட்டு இவனுக்கும் 4 முறுக்கு தான் அப்படி, இதுவும் 4 முறுக்கு இருக்குது. நீ 4 வச்சா 4, 5 வச்சா 5. மொய் மாதிரி கல்யாணத்துல மொய் எழுதுவாங்கல்ல, 5 ரூபாய் எழுதியா நானும் 5 ரூபாய் தான் எழுதுவேன். இதெல்லாம் என்ன ஒன்றும் புரியல, அது என்னவோ தெரியல. இங்க இல்ல, நம்ம இந்தியாவில இருக்கிற எல்லா ஜென்மமும் அப்படிதான் இருக்கு போல. என்ன பண்றியோ அதான் நான் செய்வேன். ஏன் தாராளமா கூடு, பின்னாடி குறைஞ்சு போயிட போறியா? 5 முறுக்கு 10 முறுக்கு கூடு, தொட்டு போறாங்க, உன்னை வாழ்த்த போறாங்க. என்ன போட்டி போட்டி செயல்படாத. கிறிஸ்துமஸ் என்பது பலகாரத்துல நீ என்ன பலகார ஐட்டம் பண்ணு காட்டுறதுக்கு இல்ல. நீ பலகாரம் செஞ்சான, செய்யாமல் போனான, புத்தாடை போட்டால் என்ன, போடாமல் என்ன, ஸ்டாரை தொங்க விட்டால் என்ன, அதை கிழித்து போட்டால் என்ன. உன் வீட்டுல கிறிஸ்துமஸ் மரம் இருந்தானா, வேற மரம் இருந்தானா, ஆலமரம் இருந்தானா, அரச மரம் இருந்தா என்ன போதும். ஒரு வீட்டுல சொல்றோம், கிறிஸ்துமஸே இன்னைக்கு எங்களால கொண்டாட முடியல. என்னம்மா ஏமா? துட்டு இல்ல. துட்டு வந்தா என்ன பண்ணுவேன்? துட்டு வந்தா குடில் போடுவேன், கிறிஸ்துமஸ் மரம் வைப்பேன், ஒரு 5 ஸ்டார் போடுவேன். இது பாருங்க, இது என்ன மாதிரி சொல்லுங்க பாருங்க. இது இந்த மாதிரி கிறிஸ்துமஸ் கொண்டாட ஆசைப்படுது. அப்ப கிறிஸ்துமஸ் பேஷனா போச்சு. எல்லாரும் சொல்றாங்க கிறிஸ்துமஸ் வந்தாலே இயேசு மறைஞ்சிடுறாரு, தாத்தா மட்டும் தான் தெரியுறாரு. இவ்வளோ பேர் வயிறை போட்டு கிறிஸ்துமஸ் தாத்தா தபக்கு தபக்கு ஆடினாரு. அதுவும் பெந்த கோஷத்துக்குள்ளே பண்ணுது. இது ஒரு காமெடினா ஃபாஸ்டே கிறிஸ்துமஸ் தாத்தா வர, அது ஒரு காமெடி. என்னன்னா அவருக்கு என்னன்னா, நான் எல்லா வேஷத்தையும் போட்டு விட்டேன், இந்த வேஷத்தை என்னால் போட முடியவில்லையே என்று கர்த்தர் பேசினாராம். அதனால கிறிஸ்துமஸ் தாத்தா போட்டு வந்து தபக்கு தபக்கு அடிக்கணும், எல்லார்கிட்டையும் கல்லை வாங்கி காணிக்க வாங்கி பேக்கெட்டில் போட்டு போயிட்டே இருக்கிறாரு. நல்லா தூங்கி இருக்கிறவங்கள போய் நைட்டு எழுப்பி 1:30 மணிக்கு, அதுவும் 1:30-2 மணிக்கு நான் எழுப்பி, ஏய் பாஸ்டர் வந்துட்டேன், ஏந்திருங்க பேரண்டா 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 அதுவும் ஆச்சு குச்சிங்களாம் நினைச்சு மூச்செல்லாம் கழுவி. யார் வீட்டுல போய் பிறந்தாராம்? கிறிஸ்தவ வீட்லயே போய் பாட வேண்டியது. என்னது? பேரண்டார் பேரண்டார் பேரண்டார். ஏன்னா அவன் தான் அடிக்க மாட்டான் உன்ன. இதோ ஒரு இன்னொரு வீட்டுல போய் பாடி போய் பேரண்டார் பிறந்தார் என்ற பெறம் பண்ணுவான். தூக்குறவனை எதிராக எழுப்புற. அப்ப நமக்கு காஸ்பல் சொல்ல தெரியல. கிறிஸ்துமஸ் இஸ் பேஷன். அது கிறிஸ்துவை காட்டக்கூடிய பண்டிகை அல்ல. அல்லேலூயா. வருத்தமா இருக்குது. இன்னும் கால போக்கிலே இது இன்னும் அதிகரிக்குமா என்கிற பயமும் இருக்கிறது. அல்லேலூயா. ஏனென்றால் கிறிஸ்து மறைக்கப்பட்டு கிறிஸ்துமஸ் தாத்தா முன்பாக இருப்பதை பார்க்கிறோம். அல்லேலூயா. இதிலே நீங்களும் நாட்டம் கொள்ளாதீர்கள், அதை எதிர்பார்க்காதீர்கள். பிசாசு உங்களை வஞ்சிக்கலாம். நீங்க பாத்தீங்கன்னா கிறிஸ்துமஸ்லாம் பாத்தீங்கன்னா முதல்ல வந்து கிறிஸ்துமஸ்க்கு எக்ஸ் வரும், பாத்துருக்கீங்களா?
அப்போல்லாம் எக்ஸ்பிரஸ் தான் போடுவோம். நீங்கள் பார்த்துருப்பீங்க. என்ன போட்டிருக்கோம்? எக்ஸ் போட்டு மாஸ் கிறிஸ்மாஸ், சிலதெல்லாம் வந்து கிரைஸ்ட் மாஸ்ன்னு போட்டிருக்கோம். ஆனால் எக்ஸ் போட்டு சில இடங்களில் போட்டுருவோம். எக்ஸ்னாலே பூஜ்யம்னு அர்த்தம். எக்ஸ் என்னன்னா பூஜ்யம். இது தெரியாம நம்ம என்ன பண்ணுகிறோம்? அதே போட்டு கிறிஸ்துமஸ் கொண்டாடுறோம். நம்ம ஆளுங்க எவ்வளவு அறிவாளிக்கு பாருங்க. எக்ஸ்ன்னு அர்த்தம் தெரியல, பூஜ்யம். பிசாசுடைய தந்திரத்தை பாருங்க. பிசாசு நீங்கள் ஒவ்வொரு நாளும் கிறிஸ்துமஸை நினைக்கும் பொழுதெல்லாம் அவன் ஒரு காரியத்தை விதைக்கிறான். கிறிஸ்து இல்லை என்று அவன் சொல்ல பார்க்கிறான். ஹல்லேலூயா. அது கேட்டபடி அவன் முயற்சி நல்லா போயினுக்குது. கிறிஸ்துமஸ் தாத்தா தான் முன்னாடி வந்துகிறாரு. நீங்க ஏதாவது மாத்திக்கணும். ட்ரெஸ் இல்லைன்னு அழாதீங்க, கையில பணம் இல்லை சொல்லி அழாதீங்க. நீங்க சராசரி ஆளை போல இருக்காதீர்கள். தேவன் உங்களுக்கு கொடுத்த ரட்சிப்பு பெருசு. ஹல்லேலூயா. அதை இன்னைக்கு கிறிஸ்துமஸ் போல கொண்டாடலாம். ஹல்லேலூயா. கிறிஸ்துமஸ் அன்னைக்கு மட்டும் நீங்க கொண்டாடணும் அவசியம் கிடையாது. அன்னைக்கு மட்டும் நீங்க ரொம்ப பரிசுத்தமா வராதீங்க. டெய்லி பரிசுத்தமா அன்னைக்கு மட்டும் நல்ல காஸ்ட்லியா ட்ரெஸ் போட்டு வராதீங்க. இப்பயும் ட்ரெஸ் போடணும். சில பேர் உபவாசம்னா பழைய ட்ரெஸ் போட்டுருவாங்க. சிஸ்டர் பைசாக்குது, உபவாசம் இல்லை, யாரு காக்க போறேன், உபவாசம் தானே அப்படி கிஞ்சி நெய்ஞ்செல்லாம் போட்டு வரும். கிறிஸ்துமஸ் அன்னைக்கு பார்த்தீங்கன்னா மினுக்கும், அது அப்படியே ஜொலிக்கும். ஏன்னா அவ்வளோ அழகா இருக்கும். எல்லாம் அதையே பார்ப்பாங்க. அதுக்குதான் அது போடுறது, எல்லாரும் பார்க்கணும்ன்றதுதான். இதெல்லாம் நீங்கள் மாற்றுவதற்காக நான் சொல்லக்கூடிய விஷயங்கள். ஹல்லேலூயா. அதற்கு பிறகு நான் இந்த விஷயத்தை சொல்ல விரும்புறேன். இயேசு ஜெபாலயத்திலே போனதுக்கு தன்னை வேதத்திலே நான் இருக்கிறேன் என்று காட்டுது நிமித்தமாக அவரை பகைத்தார்கள். அதே ஜெபாலயத்திலே இன்னொரு சம்பவம் நடக்குது. சூம்பின கை உடையவனை இயேசு குணமாக. பரிசேயர்கள் இயேசு கிறிஸ்து நிமித்தம் ரொம்ப இடர் அடைஞ்சாங்க. இயேசுவை பார்த்தாலே இடர் அடைவாங்க. இவன் எதையாவது பண்ணிடுவார், இந்த மனுஷன் ஜனங்களை திருப்பிடுவாரு, நம்முடைய யூத மார்க்கத்தை அழிச்சிடுவாரு, சட்ட திட்டங்களை மாத்திடுவாரு, இவருக்கு ஒரு தனி டிராக்ல போறாரு, இவரு ராஜாவாக பார்க்கிறாரு, நம்முடைய வழிபாட்டின் முறையை அழிக்க பார்க்கிறாரு, அதுக்குள்ள இவரை க்ளோஸ் பண்ணிடணும் அப்படின்னு தான் பரிசேயர்கள் போய்கிட்டே இருந்தாங்க. அவங்க என்ன அப்படிதான். நீங்க வேதத்தை நல்லா வாசித்து பாருங்கள். இயேசு எங்கெல்லாம் இருக்கிறாரோ அங்கெல்லாம் பரிசேயர் கூட்டம் இருக்கும். ஹல்லேலூயா. ஏன்னா குற்றம் கண்டுபிடிக்கிறதுக்காக தான். என்ன பேசுற பாப்போம் இரு நம்மளாம் பாப்போம். என்ன பேசுற பாப்போம், இரு அவசரப்படாது, என்ன பேசுற பாப்போம். மாட்டின வாய் விட்டாரா, மாட்டின ஏடு போடு, இந்த வார்த்தையை விட்டார் அப்படின்னு குறை. நல்லா பாருங்க, நீங்க ஈஸியா குறையை கண்டுபிடிச்சிடலாம். ஒருத்தரோட வாழ்க்கையில என்ன கூட நீங்க குறை கண்டுபிடிச்சிடலாம் ஈஸியா. இல்ல இன்னும் சட்டை போட்டு சட்டையை பாரு, இவன் மூஞ்சி பிடிக்குது அப்படி சொல்லலாம், இன்னொன்னு சொல்லலாம். இது குறை கண்டுபிடிப்பது சகஜமான விஷயம்தான். ஆனா விசுவாசத்துக்கு அது இருக்கக்கூடாதுன்னு நான் சொல்ல வருது. வேற யாருன்னு தவிர பரவாயில்ல, நமக்கு இருக்க. இப்போ இந்த மறுபடியும் என்று சொல்லும்போது திரும்ப அந்த ஜெபாய ஆலயத்துக்குள் வரும்போது இந்த அற்புதத்தை செய்ததினாலே சர்ச்சைக்குள்ளாகிறார். இயேசுக்கு தாம் செய்ய போகிறது எல்லாமே தெரியும். அது நல்லா புரிஞ்சுக்கணும். அவன் ஒன்னும் தெரியாத மாதிரி, ஐயோ நான் தப்பு பண்ணிட்டேன், அப்படி பண்ணிக்கூடாதான் அங்க அப்படிலாம் நம்மள மாதிரி செயல்படுறவர் அல்ல. அவர் கடவுள். தாம் செய்ய போகிறதை அறிந்தார். அதனால அவருக்கு எதுவுமே தெரியாதுன்னு நாம் நினைக்க கூடாது. இப்ப கூட சொல்றேன், இயேசுவுக்கு ஒண்ணுமே தெரியாது நீங்க நினைக்க கூடாது. ஆண்டவர்கள் எல்லாம் தெரியும். முன்னாடி உட்கார்ந்தவங்களை பத்தி தெரியும், நடுவுல உட்கார்ந்தவங்களை பத்தியும் தெரியும், பின்னாடி உட்கார்ந்தவங்களை பத்தியும் தெரியும். இப்போ சென்னையில வந்து பிரசங்கம் பண்ற என்னையும் தெரியும்.
ஹல்லேலூயா. அவர் அப்படிதான் நீங்க நினைக்கணும். அவர் சாதாரண கடவுள் கிடையாது. சரி, இந்த சூம்பின் கையுடனை பார்த்து சொல்றாரு, அவர் ஓய்வு நாளிலே அவனை சுஸ்தமாக்கிறதுனால அவர் மேல் குற்றம் சாட்டலாம் என்று அவர் மேல் நோக்கமா இருந்தார்கள். ஏன் இப்படி இருந்துச்சுன்னா, ஏற்கனவே இவர் தன்னை தேவன் என்று சொன்ன ஒரு விஷயம் உண்டு இல்லையா? ஜெபாலயத்துல இந்த வேதத்துல ஏசாயால சொல்லப்பட்ட நபர் நான் தான் அப்படின்னு ஒரு பகிரங்கமா சொல்லும் பொழுது அதிக குற்றச்சாட்டுகளுக்குள் வந்துட்டார் இயேசு. யூதரை பொறுத்த வரைக்கும் தேவனுக்கு தங்களை யார் சமமாக்கினாலும் கொண்டு விடுவார்கள். ஏன்னா அவங்க தேவன் தான். அப்ப இயேசுவை அவங்களால பார்க்க முடியல, இயேசுவை அவங்களால ஏத்துக்க முடியல. ஏன்? அவர் பிறப்பு அப்படி இருந்தது. அவர் பிறப்பு ஏற்கத்தக்க பிறப்பா, கொண்டாடக்கூடிய பிறப்பா? மாட்டு தொழுவத்தில் பிறந்தார், மாட்டு தொழுவத்தில் பிறந்தார் சொல்லி நீங்க மாட்டுக்கறியா தின்னுகிறீங்களே கிறிஸ்துமஸ் அன்னைக்கு? அவர் மாட்டு தொழுவத்தில் தான் பிறந்தார்னு ஆதாரம் இருக்குதா? இல்ல. அவ எப்படி மாட்டு தொழுவத்தில் பிறந்தாருன்றீங்க? அதெல்லாம் நிறைய விஷயம் இருக்குல்ல. நீங்க இயேசுடைய பிறப்பை குறித்த அந்த அறிவு உங்களுக்கு இருக்குமானால், இன்றைக்கு நான் சொல்லுகிறேன், நீங்கள் கொண்டாடுவதை விட அவருக்காக கண்ணீர் விடுவீங்க. ஓப்பனா சொல்றேன், ஜீசஸோட பர்த் நாட் செலிப்ரேட்டிங். அது கொண்டாடுவதற்காக அவர் பிறக்கவில்லை, அவர் சாவதற்காக பிறந்தார். ஹல்லேலூயா. அதுதான் கான்செப்ட் பைபிள். அப்ப இயேசு எங்க பிறந்தாரு அப்படின்னு நிறைய பேருக்கு தெரியல. ஏதோ வந்தாங்கன்னா விடுதலை கை கட்டினாங்கன்னா விடுதலை இடம் இல்லையா, அதனால அவங்க என்ன பண்றாங்கன்னா மாட்டு தொழுது போயிட்டு குழந்தைய பெற்றுக்கிட்டாங்க. அப்படிதான் இன்னி வரைக்கும் சொல்றது இல்ல. இயேசு தாயார் பிரசவ வழியில துடித்த பொழுது கதவை தட்டியது உண்மைதான். அன்றைக்கு விடுதி முழுவதும் ஹவுஸ்ஃபுல்லா இருந்தது உண்மைதான். ஏனென்றால் அன்றைக்கு பண்டிகை காலமா இருந்ததினாலே வெளியூர் வந்த யூதர்கள் எல்லாரும் விடுதி என்ன பண்ணிட்டாங்க, ஆக்கிரமிச்சிட்டாங்க. அப்ப இயேசு பிறகுற சமயத்தில் விடுதி இல்ல, யாரும் இயேசுவை துரத்துல, இடம் இல்லைன்னு. விடுதி இல்ல, துரத்துல விடுதி இல்ல. அப்ப எப்படி பிறந்தார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, வழியிலே பிறந்தார், அவ்வளவுதான். ஹல்லேலூயா. இப்படி ஒரு தெய்வத்தை நாம் பெற்றிருக்கிறோமே, இவ்விடத்தில் ஏதாவது பெருமை இருக்கிறதா? இவ்விடத்தில் ஏதாவது மேட்டிமை இருக்கிறதா? தேவன் என்கிற கர்வம் இருக்கிறதா? எதுவுமே இல்ல. அவர் கும்பிடுற நமக்கு தான் எல்லாமே இருக்குது. பெருமை, கர்வம், நான் தான், நான் இல்லைன்னா அவ்வளவுதான், சபையை நடத்த முடியாது. நான் போயிட்டேன்னா அவ்வளவுதான், போ தொலைஞ்சு போ, யார் வாங்க, நீ ஒழிஞ்சாதான் சபை நல்லா இருக்கும். சும்மா பயமுறுத்தாத, நான் போயிட்டேன். அப்போ நல்லா கவனிக்கணும், இயேசு வழியிலேயே பிறந்துட்டார். அந்த அம்மா முடியல, டெலிவரி டைம் வேற, என்ன பண்ண முடியும், விடுதியும் கிடைக்கல, என்ன பண்ண முடியும், அப்படியே விழுந்துட்டார் பாருங்க. அப்பதான் அவங்க அதை எடுத்துட்டு போயிட்டு எங்க கடத்தினாங்கன்னா, மாட்டு தொழுவம் அல்ல, மாடுக்கு முன்னணியிலே, மாட்டு தொழுவத்தின் சொல்லுங்க, பாத்திரம் பாடி பயிர் வாசிக்கிறீங்களா, என்ன போட்டிருக்கு, முன்னணியில் அவரை கிடைத்திருப்பதை. என்ன சத்தமே வரல? ஓ, நீங்க கிறிஸ்டின் இல்லையா? இயேசுவை எப்படி போட்டிருக்கு பைபிள்ல? முன்னணியிலே கிடைத்திருப்பதை காண்பீர்கள். யார் சொன்னா? பத்தியா நான் சொல்ல, நமக்கு யாருக்கும் தெரியாது, தெரியாது, எங்க பண்றதுன்னு தெரியல. ஆனா பாட்டு மட்டும் பிறந்தோ பாட தெரியுது, முறுக்கு சுட தெரியுது, ட்ரெஸ் போட தெரியுது, சர்ச்சில் வந்து ஆட தெரியுது. ஆனா இவரை பற்றி முழுசா தெரியல பாருங்க. ஹல்லேலூயா. முன்னணின்னா என்ன தெரியுமா? முன்னணின்னா தெரியுமா? மாடு சாப்பிடக்கூடிய தீவனை தொட்டி. மாட்டுக்கு தீனி வைப்பாங்க இல்லையா, அந்த தொட்டியில போய் அவரை தூக்கி போட்டாங்க. ஹல்லேலூயா.
ஜீசஸோட பர்த் எப்படி இருக்கு பாத்தீங்களா? பிறந்தது வழியில, கிடத்தியது முன்னணியில. அதுக்கு நம்ம போடுற கொண்டாட்டம் பாருங்க. கொண்டாடு 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 ஒரே ஆட்டம் பாருங்க. பாருங்க, இன்னும் கிறிஸ்துமஸ் அடுத்த வாரம் பாருங்க. என்னெல்லாம் நடக்கும் போது தெரியல. உலகமே நம்மளதான் பார்த்துருக்கு. யாரும் என்ன பண்றாங்கன்னு தெரியல. இயேசு தேவன் என்று பரிசேயர்களால் ஏற்றுக்க முடியல. அதுல பிடிவாதமா இருந்தாங்க. அதனால்தான் அவரை ஏதாவது விதத்திலாவது குறை கண்டுபிடித்து கொன்றுவிட வேண்டும் என்பதிலே அவர் ஆர்வம் காட்டினார். இப்போ அதுக்கான அந்த வழி இப்போது கிடைக்க போகிறது என்று எண்ணி சந்தோஷப்படுகிறார்கள். அல்லேலூயா. எப்படி என்றால், யூதரை பொறுத்த வரைக்கும் ஓய்வு நாள் வந்தால் அந்த நேரத்தில் அவர்கள் கடவுளுக்கு மட்டும்தான் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். ஆலயத்தை கட்டடிக்க கூடாது, ஆசைக்கு கூடாரத்தை கட்டடிக்க கூடாது, சரியா அனுசரிக்கணும். அந்த நேரத்தில் அற்புதம் செய்யக்கூடாது, அடுத்த நாள்ல செஞ்சுக்கலாம். ஆனா அந்த நாள்ல எதையும் செய்யக்கூடாது. இதுதான் அவருடைய வாதம். இவங்க வாதத்துக்கு தேவன் கொடுத்த பதில் தான் சரியான பதில். அல்லேலூயா. அதனால இயேசு அதிகமாய் பகைக்கப்பட்டார் என்பது உண்மை. அல்லேலூயா. நான் ஒண்ணே சொல்றேன், நீங்க சத்தியத்தை பேசி நீங்க எல்லாரும் பகைக்கப்பட்டால் நீங்கள் பாக்கியவான்கள். நீங்க மேடையில பொய் சொல்லி காமெடி பண்ணி இல்லாத பொல்லாத வசனத்தெல்லாம் எடுத்து காட்டி இப்படியாக்கும் அப்படியாக்கும் இப்படியாக்கும் சொல்லி நீங்க என்னெல்லாம் பேசி நீங்க நற்பெயரை வாங்குவதை விட சத்தியத்தை சொல்லி நீங்க எல்லாராலும் பகைப்படுவது நல்லது. பவுல் சொன்னாரு, உங்களுக்கு சத்தியத்தை சொன்னதினாலே நான் சத்துருவானேனோ. என்ன சொல்றாரு பவுல்? உங்களுக்கு சத்தியத்தை சொன்னதினாலே நான் சத்துருவானேனோ. சத்தியத்தை சொன்ன சத்துருவாயிடும். இதான் இன்றைய பெந்தேகோஸ்துடைய பரிதாபம் இல்லை. சத்தியத்தை சொல்லிட்ட பாஸ்டரே உன்னை பகைப்பார். அதுல நான் ஒருத்தன். சென்னையில ஒரு சிலர் மட்டுமே அழைப்பார்கள். அந்த சபை யார் என்றால் சத்தியத்தை நேசிக்கிறவர்கள். சிலர் என்னை கூப்பிடவே மாட்டார்கள். காரணம் என்றால் அவர்கள் சத்தியத்தை எதிர்க்கிறவர்கள். அல்லேலூயா. இதான் உண்மை. அல்லேலூயா. சரி, இங்க நான் பார்த்தோம் சோம்பின கை உடையவன். அல்லேலூயா. ஒவ்வொரு வேர்ஷன்ல பாத்தீங்கன்னா, இங்கிலீஷ் வேர்ஷன்ல பாத்தீங்கன்னா ஒவ்வொரு டிஃப்ரெண்டா இருக்கும் இந்த சோம்பின கையை பற்றி. அதில் பார்த்தீங்கன்னா எப்படி போட்டிருக்குன்னா, அவனுடைய சரீரத்தினுடைய கை, ஒரு கை செத்து போயிருந்துச்சான். ஹேண்ட் வாஸ் டெட். ஹேண்ட் வாஸ் டெட். அவனுடைய கை செத்து போயிருந்தது அப்படின்னு போட்டிருக்கு. இன்னொரு இடத்துல எப்படி போட்டிருக்குன்னா, his hand was very small and weak and he could not use it. அதாவது இவனுடைய கைகள், இன்னொரு கை மிக குறுகியதும் பலவீனமானதாகவும் அந்த கைகளால் அவனால் ஒன்றும் செய்ய முடியாத நிலையில் இருந்ததாக போட்டிருக்கிறார். அல்லேலூயா. இன்னொரு மொழிபெயர்ப்பு சொல்லுது, அவனுக்கு அந்த கை பக்கவாதமாயிடுச்சு, ஒரு கை ஒண்ணுமே செய்ய முடியாத அளவுக்கு செயல் எழுந்து விட்டது, பேரலைசிஸ் அப்படின்னு போட்டு. அல்லேலூயா. இந்த கையை தான் தேவன் மறு கையை சுஸ்தமாக்கினார். இப்போ நீங்க கவனிங்க, இந்த ஷார்ட் ஹேண்ட் அப்படின்னு சொல்லலாம். ஷார்ட் ஹேண்ட், குறுகிய கை. இந்த கை மாதிரி இருக்காது, இப்படிதான் இருக்கும். ஷார்ட். இந்த கை இப்படி நீட்டமா இருக்குன்னா இந்த கை ஷார்ட் ஹேண்ட், ஒண்ணுமே பண்ண முடியாத ஒரு நிலை. குறுகிய கை, பலவீனமான கை, எதையுமே செய்ய முடியாத ஒரு கை. இந்த கை மறு கை போல் ஆக்கினார். பைபிள்ல போடுது, மறு கையை போல் ஆக்கினார். அல்லேலூயா. அப்ப தேவனுடைய செயல் திட்டம் என்ன? தேவனுடைய நோக்கம் என்ன?
இந்த மனிதனுடைய கையை, இந்த ஆரோக்கியமான கையை போல இந்த கையை மாற்ற வேண்டும் என்றுதான் அவருடைய விருப்பம். அல்லேலூயா. அதே போலதான் ஆண்டவரும் சபையில வந்திருக்கிற உங்கள் அனைவரையும் ஆரோக்கியமாய், உங்களுடைய ஆத்மா ஆரோக்கியம் உள்ளதாய் இருக்கவே விரும்புகிறார். உங்க ஆத்மா சஸ்தம் அடையாம இருக்க கூடாது, பலவீனப்பட்டு இருக்க கூடாது. உங்க ஆத்மா சஸ்தம் அடைய, உங்க ஆத்மா பலன் அடைய வேண்டும். கர்த்தர் அதை விரும்புறாரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ இவர் இந்த அற்புதத்தை செஞ்சுட்டார். பரிசேயர்கள் இருப்பதினாலே பயந்து போய், தம்பி நாளைக்கு வாப்பா உனக்கு அற்புதம் செய்கிறேன், தோட்டத்து பக்கம் வந்துரு, ஒளிவு மலை பக்கம் வந்துரு, நான் அடிக்கடி வருவேன்ல அந்த இடத்துக்கு வந்துரு, உனக்கு அற்புதம் பண்றேன். நம்மலாம் சொல்ற மாதிரி இல்ல, அங்க வந்து ஜெபிக்கிறோம், அங்க வந்து ஜெபிக்கிறோம், அது பாத்திர போகுது, அங்க வந்து ஜெபிக்கிறேன், அங்க வந்து கொடுக்குற பாத்திர போகுது. நம்மலாம் மறைஞ்சு மறைஞ்சு போற இடம்லாம் நிறைய இருக்குது இல்ல, யாராவது பார்த்துட்டு போறாங்க அப்படின்னு. இன்னொரு சபைக்கு போகும்போது எல்லாம் மறைஞ்சு மறைஞ்சு தான் போவாங்க. எதை போட்டு ஊத்துச்சுன்னா யாராவது, நான் பாஸ்டர் நம்ம சிஸ்டர் அங்க போகுது, எங்க போகுது, அந்த பக்கமா போகுது, அந்த பக்கமா போகுதுன்னா அங்க ஏதோ இருக்குது, என்ன இருக்குது, சபை இருக்குது, அங்கதான் போகுது. பார்த்தாங்களே சொன்னா கூட இது அடிச்சு சொல்லும், சத்தியமா நான் இல்லைன்னு சொல்லும். இப்படிப்பட்ட விசுவாசிகள் உங்களை சொல்லல, கையை காட்டணும். நீங்கள் சாரோனின் ரோஜாவின் சபை. உங்க முகத்தை பார்க்கும் போதே தெரியும், ஷாரோன் மாதிரி தான் இருக்கீங்க. இப்போ கிறிஸ்துமஸ் அன்னைக்கு இன்னும் பிரைட்டா இருக்கீங்க, ஷாரோன் கலர் கலரா அழகா இருப்பீங்க பாருங்க. இப்போ கொஞ்சம் அழகா இருக்கு, இன்னும் பயங்கரமாக இருக்கும் கிறிஸ்துமஸ் அன்னைக்கு. பாஸ்டரே உங்களுக்கு எப்பா பாப்பாரு, இவ்வளவு அழகா இருக்காங்க நம்ம சபை விசுவாசி. பரவாயில்ல, 2-3 நிமிஷம் பிடிக்கிறார். இப்போ இவருடைய வாதம் என்ன, நீர் யார் ஓய்வு நாளில் இவனை குணமாக்க? ஒரு கேள்வி அர்த்தம் இருக்கிறது, நீ தச்சன் மகன் அல்லவா, உனக்கு எங்கடா வந்தது இந்த வல்லமை, எந்த மேஜிக்க வச்சு இதை பண்ணிடுகிற அப்படின்ற ஒரு வாதம். இன்னொன்னு, சபையின் கோட்பாடை நீ மீறிட்ட, ஓய்வு நாளின் கோட்பாட்டையே நீ மீறிட்ட, நீ தேவனுக்கு துரோகி. இயேசுக்கு அந்த பழிலாம் பாருங்க, எப்படிலாம் வருது பாருங்க. உங்க மேல யாரோ பழி சொல்லிட்டோன்னு அழுவீங்களே, இயேசுவை பாருங்க போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க, அப்படி தட்டிட்டு போய்கிட்டே இருப்பாரு. நீங்க எல்லாம் அப்படி கிடையாது, அழுவிட்டு அவன் இப்படி சொல்லிட்டா, இப்படி ஆக்கும், அவளை அப்படி ஆக்கும் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒன்னும் ஆக்க போறது கிடையாது. உங்கள் மேல் பொய்யாய் உங்களை நிந்திப்பார்களானால், உங்களை பொய்யாய் சொல்வார்களானால், இதை இயேசுவே சொல்றார், உங்கள் மேல் யாரால் பொய்யாய் சொல்வார்களானால் நீங்கள் பாக்கியவாதிகள், பாக்கியவாதிகள். கிடைக்கணுங்க அந்த பாக்கியம். அல்லேலூயா. என்ன பாக்கியம்? இதான் பாக்கியம், வேற என்ன பாக்கியம் இருக்குது? இயேசுவை போல அப்படி வாழ்ந்துட்டு போற வாழ்க்கை இருக்குது பாருங்க, வாழ்க்கை. அல்லேலூயா. கிறிஸ்தவரை போல அல்ல, கிறிஸ்துவை போல. அல்லேலூயா. கிறிஸ்துவரை போல வாழக்கூடாது, கிறிஸ்துவை போல வாழணும். உங்களுக்கு தெரியல, நம்ம தேசப்பிதா யாரு? இதுவும் மொழிகிறாங்க, திட்டு மொழி யாரு? கிறிஸ்துமஸ்ல ஏசு எங்க போறத சொல்றதுக்கே முடிச்சவங்க. நம்ம தேசப்பிதா யார் கிட்ட? யாரு? யாரு? ராமசாமியா? சேட்டா யாரு? அப்படி தேசப்பிதான மகாத்மா காந்தி. அவர் கர்த்தாவே, எவ்வளோ கஷ்டமா இருக்குது எனக்கு. நம்ம தேசப்பிதா யாரு? இல்லையா? சில பேர் அவர்லாம் இல்லையான்ற மாதிரி இருக்குது நீங்க பேசுறது. அவர் தான் தேசப்பிதா. அவர் சவுத் ஆப்பிரிக்கா, அதிகமா சவுத் ஆப்பிரிக்கா பயணம் பண்ணவர். அங்கதான் நிறைய போராட்டங்கள்லாம் பிளான் பண்ணுவார், செய்வார், எல்லாம் பண்ணுவார். அங்க போய் ஒரு நாள் காந்தி ஃப்ரீயா இருந்த டைம், காந்தி எப்பவும் பிஸியா இருப்பார்ல, போராட்டம் செய்யறவர், இந்தியா சுதந்திரத்துக்கு பாடுபட்டவர். ஒரு சர்ச்சுக்கு போறான்னு போறாரு. பாரு, அவருக்கு வந்துருது புத்தி, சர்ச்சுக்கு போறாரு, நமக்கு புத்தி வரல. சில பேர் கிறிஸ்துமஸ்க்கு போலாம் வெயிட் பண்ணுறது, எல்லாம் கிறிஸ்துமஸ்க்கு போலாம். எங்க வீட்டுக்காரர் கூப்பிட்டு, நான் கிறிஸ்துமஸ்க்காக வாங்க, நல்ல நாள்ல வாங்க, வீட்டுக்குள்ளேயே வருகிற வா, நல்ல நாள்ல வா, பாசிட்டு ஜாபம் பண்ணிக்க வா,
பிசாசு ஓட்டவ அப்படிதான் நம்ம கூட்டின்னு வரோம். காந்தியடிகள் வராரு, சர்ச்சை பார்க்குறாரு, உள்ள வராரு, கூட்டம் நிறைய உட்காடுறாங்க. ஒரு சீட்டு காலியாக இந்த மாதிரி சீட்டு காலி, யாரும் இடம் பிடிச்சி வச்ச மாதிரி சீட்டு. காந்தி வந்தார், உக்காந்துட்டேன். சீட்டு காலையில் உட்கார மாட்டாங்க, நீங்க விட மாட்டீங்க சொல்றேன். சீட்டு காலியாக உட்காந்துட்டேன். உட்காந்து ஒரு 5 நிமிஷம் இருக்காது, ஒரு வெள்ளைக்காரன் வந்தான். உங்களுக்கு சவுத் ஆப்பிரிக்காவில் வந்து அகெயின்ஸ்ட் பிளாக், கருப்பர்கள் அவங்க பிடிக்காது, வெள்ளையர்கள் தான் அவங்களாம். காந்தி ஒரு கருப்பர் தானே, இவங்க ஒருத்தர் வெள்ளைக்காரன் வந்தான். கெட் அவுட். காந்தி எப்படி சொன்னா, ஏறியா? காந்தி பொறுமையாக எழுந்தார். ஏன் எதுக்கு சொல்றீங்க? திஸ் இஸ் மை சீட், இது என்னுடைய சீட்டு, ஏன் இருக்கை. காந்தி நம்ம சண்டை போட்டுருப்பாருங்களா, என்ன சீட்டு லேட்டாக வந்தா நான் இருப்பா அப்படின்னு சண்டைலாம் போடல. அவர் ஏன் போயிட்டார், உட்காந்து மெசேஜ் கேட்கலாம் வந்து பாவம் அதையும் தொத்தி விட்டாங்க. இந்த மாதிரி நிறைய சபையில் இருக்குது, நல்ல செய்தி கேட்குறாலும் தொத்தி விட்டுற வேண்டியது. அந்த மாதிரி ஆளுங்க உட்காந்து உங்களை சொல்ல பொதுவாக சொல்றேன். அப்போ காந்தி வந்து மெதுவாக எழுந்து போயிட்டு அப்புறம் சொன்னாராம் ஒரு வார்த்தை. என்ன சொன்னாராம்? நான் கிறிஸ்தவர்களை கண்டேன், ஆனால் கிறிஸ்துவை காணவில்லை. இது எவ்வளவு வழியா இருக்குல்ல நமக்கு. இது யார் சொன்னா? முன்னாள் பாஸ்டர் அவர் சொன்னாரா, இல்ல இன்னாள் பாஸ்டர் சொன்னாரா, இல்ல பெரிய ஊழியர்கள் சொன்னாரா? அவர் சொல்லல, காந்தி சொன்னாரு. நான் கிறிஸ்தவர்களை கண்டேன், பெரும் கூட்டத்தை கண்டேன், ஆனால் ஒருவருடைய வாழ்க்கையில் கிறிஸ்துவை நான் காணவில்லை. வெட்கப்படணுமா படக்கூடாதா? ஒரு வார்த்தை யாரோ ஒருத்தர் தான் சொல்றாங்க, மீதி சொல்றது எதுக்கு நான் வெக்கப்படணும், வேலையை பார்த்துப்பேன் அப்படின்ற மாதிரி வெக்கப்படணும் மொத்தமா. ஹல்லேலூயா. இங்க நடக்கிற விஷயம் என்ன பாத்தீங்கன்னா, இவங்களுடைய வாதம் என்ன, இதை சொல்லி இயேசுவை கொலை பண்ணிடணும். இயேசு கேட்கிறாரு, சரிப்பா நான் ஓய்வு நாள்ல இவனை குணமாக்கியதுனால நீங்க சத்தம் போடுறீங்க, அதே ஓய்வு நாள்ல உங்கள் ஆடு உங்கள் மாடு காணாமல் போய்விட்டால் தேடாமல் இருப்பீர்களா அப்படின்னு கேட்டார். அந்த சரியான பாயிண்ட வச்ச உடனே இவங்களால பதில் சொல்லவே இல்லை. ஏன்னா அவங்க அந்த வேலைக்கு பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஊருக்கு உபதேசம் தனக்கு இல்ல. நிறைய உபதேசம் பண்ணுவாங்க, ஆனா அவங்க யாரும் ஃபாலோ பண்ணவே அப்படின்வாங்க. ஆனா இவங்க ஜெபம் பண்ண மாட்டாங்க, சுத்தமா இருக்க மாட்டாங்க. பரிசுத்தமா சொல்றதெல்லாம் எப்படி சொல்லுவாங்க, கத்துவாங்க, அதெல்லாம் ஒண்ணு இருக்காது. பரிசேயரும் அப்படிதான். நீதியை பேசுவார்கள், நியாயப்பிரமாணத்தை பற்றி பேசுவார்கள், ஓய்வு நாளை பற்றி பேசுவார்கள், எல்லாம் பேசுவாங்க. ஆனா அவர்களும் அதில் தப்பு செய்ய வேணா இருப்பாங்க. ஓய்வு நாளை இதை செய்யக்கூடாது சொல்லிட்டு அவங்க ஆடு காணாம போது அதை தேடி கண்டுபிடிச்சு அதுக்கு தண்ணியை கொடுத்து சாப்பாடு கூட வீழ்த்து வந்து கட்டிட்டு வந்து ஜவாலயத்தை வந்து உட்கார்றான். அதான் ஏன் சொன்னாரு, அவளை மாயத்தை அறிஞ்சு நீயே இப்படி பண்ணும் பொழுது, நீ வளர்க்கிற ஒரு ஆட்டுக்கு ஒரு மாட்டுக்கு இவ்வளவு இறக்கம் காட்டுறிய, இவனுக்கு நான் ஏன் இறக்கம் காட்டக்கூடாது? மாட்டுக்கு காட்டுற இறக்கத்தை, ஆட்டுக்கு காட்டுற இறக்கத்தை இவனுக்கு நான் ஏன் காட்டக்கூடாது? அதனால நான் என்ன சுகமாக்குனேன் அப்படின்னு. உடனே என்ன நடக்குது, சுகமானவன் போயிட்டான். உடனே பைபிள் என்ன சொல்லுது, ஏரோதியர் இடத்துல போய் அவர் ஆலோசனை பண்ணினார். எதுக்கு? இயேசுவை போட்டு தள்ளுறதுக்கு. ஹல்லேலூயா. நடந்துச்சு இல்ல? ஹல்லேலூயா. ஆகவே இந்த இடத்துல நீங்க நிறைய விஷயங்களை கேட்டிருப்பீங்க. நான் சொல்லும் போது நிறைய செய்திகள் உங்களுக்கு கிடைச்சிருக்கும். தேவன் உங்களுக்கு இதை ஒரு கதையாக அல்ல, சம்பவமாக அல்ல, நீங்கள் சில விஷயத்தை அறிந்து கொள்வதற்காக சில விஷயங்களை பேசுறார். இந்த செய்தி மூலமாய் உங்களுக்கு என்ன பேசினாரோ, எதை உணர்த்தினாரோ, எதை சுட்டி காட்டினாரோ, எதோ உங்கள் வாழ்க்கையை அவர் எடுத்து காட்டி கொடுத்தாரோ என்பது உங்களுக்கு மட்டும்தான் வெளிச்சம். ஹல்லேலூயா. அவர் தேவன் இன்றைக்கும் பேசுகிறவர், இன்றைக்கும் மாறாதவர். ஹல்லேலூயா. ஆகவே அந்த சூம்பின கையுடைய மறு கையை போல இந்த கையை மாற்றின ஆண்டவர் உங்களையும் தம்மை போல மாற்ற விரும்புகிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you.
ഹല്ലേലൂയ. നമ്മുടെ കണ്ണുകളെ നമുക്ക് ദൈവസന്നിധിയിൽ അടയ്ക്കാം. ഹല്ലേലൂയ. നമ്മുടെ വിശ്വാസ ജീവിതത്തെ നന്നായി അറിയുന്ന ദൈവം വചനം നമ്മോട് പറയുന്നു, നിങ്ങളുടെ സ്നേഹം നിർവ്യാജ്യമായിരിക്കട്ടെ. ഹല്ലേലൂയ. നമ്മുടെ ദൈവത്തോടുള്ള സ്നേഹം നിർവ്യാജ്യമാണോ അതോ വ്യാജ്യമുണ്ടോ എൻ്റെ അകത്ത്? ദൈവം നമ്മോടുള്ള സ്നേഹത്തെ കാൽവരി ക്രൂശിലൂടെ പ്രദർശിപ്പിച്ചു. ഹല്ലേലൂയ. കപട സ്നേഹം ആരും തിരിച്ചറിഞ്ഞില്ലെങ്കിലും കർത്താവ് തിരിച്ചറിയും. ഹല്ലേലൂയ. പരിശുദ്ധ പിതാവേ, അവിടുത്തെ ദാസയിലൂടെ കേൾപ്പിച്ച നല്ല വചനത്തിനു മുമ്പാകെ ഞങ്ങളെ സമർപ്പിക്കുന്നു. കർത്താവെ, ആ കൈ വരണ്ടിരുന്ന മനുഷ്യനെ കർത്താവെ കുറ്റപ്പെടുത്തലുകളുടെ നടുവിൽ, മറ്റുള്ളവർ പഴിചാരുന്നതിൻ്റെ നടുവിൽ കർത്താവെ സ്തോത്രം, അവരുടെ വാക്കിനും കുറ്റപ്പെടുത്തലുകൾക്കും വില കൊടുക്കാതെ ആ മനുഷ്യന് സൗഖ്യം നൽകിയ കർത്താവെ, അടുത്ത ദാസനിലൂടെ പല മേഖലകളിലൂടെ ഞങ്ങളോട് സംസാരിച്ച ആ വചനത്തിനു മുമ്പാകെ ഞങ്ങളെ സമർപ്പിക്കുന്നു. കർത്താവെ, ഞങ്ങളുടെ ദൈവസ്നേഹം നിർവ്യാജ്യമായിരിക്കാൻ, ഞങ്ങളുടെ ഭക്തി യഥാർത്ഥമായിരിക്കാൻ കർത്താവെ സ്തോത്രം, തുറന്ന ഹൃദയത്തോടെ കർത്താവെ, ദൈവത്തെ സ്നേഹിക്കാത്തവൻ ശപിക്കപ്പെട്ടവൻ. കർത്താവെ, നല്ലൊരു ഹൃദയത്തോടെ അങ്ങയെ സ്നേഹിപ്പാൻ, അങ്ങയെ സേവിപ്പാൻ കർത്താവെ സ്തോത്രം ഞങ്ങൾക്ക് കൃപ തരുമാറാകണമേ. അവിടുത്തെ ദാസനെ ഇന്ന് രാത്രി ഞങ്ങളുടെ മധ്യ ഉപയോഗിച്ചല്ലോ, അതിനായി നന്ദി നിറഞ്ഞ ഹൃദയത്തോടെ ഞങ്ങൾ സ്തുതിക്കുന്നതാ. നാളെ പകലിൽ അവിടുത്തെ കർത്താവെ വരവ് താമസമെങ്കിൽ ഞങ്ങൾക്ക് മീറ്റിംഗ് അനുഗ്രഹമാക്കി തീർക്കണമേ. നല്ല വചനങ്ങളെ കേൾപ്പിക്കണമേ കർത്താവെ. ഇന്ന് രാത്രി പുതുതായി കൂട്ടിവരുത്തിയ പ്രിയപ്പെട്ടവർക്കായി സ്തോത്രം, എല്ലാവരെയും അനുഗ്രഹിക്കണമേ. ഉപവാസത്തിലും പ്രാർത്ഥനയിലും ആയിരിക്കുന്നവരെ, പ്രിയപ്പെട്ടവരെ ശക്തീകരിക്കണമേ അപ്പ. അവിടുന്ന് അങ്ങനെ ചെയ്യുന്ന വലിയ കൃപയ്ക്കായി സ്തോത്രം. അവിടുത്തെ സാന്നിധ്യം അടിയങ്ങളോട് കൂടിയിരിക്കണമേ. ആരംഭത്തേക്കാൾ നല്ല അവസാനം തരാമെന്ന് അരുളി ചെയ്ത ദൈവമേ, അവിടുത്തെ സാന്നിധ്യം കൂടിയിരുന്ന എല്ലാം നന്നായി ചെയ്യുന്നതിനായി സ്തോത്രം. പ്രത്യേകിച്ച് സ്നാനപ്പെടുവാനുള്ള പ്രിയപ്പെട്ടവരെ ഏൽപ്പിച്ച് പ്രാർത്ഥിക്കുന്നു. അവരെ അങ്ങ് ഒരുക്കണമേ. പരിശുദ്ധാത്മാവ് ആഴമായി അവരോട് സംസാരിക്കണമേ അപ്പ. അവിടുന്ന് അങ്ങനെ ചെയ്യുന്ന കൃപയ്ക്കായി സ്തോത്രം. യേശു കർത്താവിന്റെ നാമത്തിൽ തന്നെ. കർത്താവ് നമ്മുടെ പ്രാർത്ഥനയായിട്ട് പ്രകാരം ചെയ്യുന്നതിനായി നമ്മുടെ കരങ്ങൾ ഉയർത്തി നമുക്ക് സ്തോത്രം ചെയ്യാം. സ്തോത്രം, 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 സ്തോത്രം. കർത്താവ് നമ്മെ അനുഗ്രഹിക്കട്ടെ. ഇന്ന് രാത്രിയിലും ഐശ്വര്യമായി നമ്മുടെ മധ്യവാനം സംസാരിച്ച കർത്താവിന്റെ ദാസൻ സ്റ്റീഫൻ പാസ്റ്ററോടുള്ള നന്ദി അറിയിക്കുന്നു. ദൈവം നമ്മളെ അനുഗ്രഹിക്കട്ടെ. ഉപവാസ പ്രാർത്ഥനയുടെ 20ാമത്തെ ദിനമായ പകലാണല്ലോ നാളെ. ഒരുക്കത്തോടെ നമുക്ക് കടന്നു വരാം. നാളെ നമ്മുടെ മധ്യവാനം സംസാരിക്കുന്നത് കർത്താവിന്റെ ദാസൻ സ്റ്റീഫൻ പാസ്റ്റർ തന്നെയാണ്. ഒരുക്കത്തോടെ നമുക്ക് കടന്നു വരാൻ. കർത്താവ് നമ്മെ അനുഗ്രഹിക്കട്ടെ. ആമേൻ.